ஓகே, சரி, கவனிங்க. கவனிக்கிறீங்களா? நான் உங்க கண்ணுக்கு தெரியுறேனா? எல்லார் கண்ணுக்கும் தெரியுறேனா இல்ல ஒரு சிலர் கண்ணுக்கு தான் தெரியுறேனா? என் சட்டை கலர் என்ன சொல்லுங்க? நினைச்சேன் அப்பவே கருப்புன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு. உங்களுக்கு எல்லாம் கண்ணு சரியா தெரியல. ஊதா கலரா? ஏண்டா விருத்தாச்சலத்துல இதுக்கு பேர் ஆனா ஏதோ ஒரு கலர் உங்களுக்கு தெரியுது. தெரியுதா தெரியலையா? அப்ப நான் உங்க கண்ணுக்கு தெரியுறேனா தெரியலையா? வெரி குட். நீங்களும் என் கண்ணுக்கு தெரியுறீங்க. ஆனா எனக்கு பேசாம இருக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சிடும். அண்ணே நாங்க சூப்பர் அதுல. நான் பாக்குறேன். நாங்க தான் பாய்ஸ் தான். யார் பேசாம நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காங்களோ அவங்கள சீக்கிரம் நான் பாத்துருவேன். அப்ப எங்க கேர்ள்ஸ் அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாங்க. பாத்துருவோம். பேசினாலும் பாத்துருவேன். வெரி குட். முடிகிற வரைக்கும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் விருத்தாச்சலம் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்த மாதிரி இருந்தது. அண்ணே அண்ணே இந்த பாட்டியை கடைசி வரையும் வச்சிருப்போம். பாட்டியா? அது போட்டிய. போட்டி. ஆமா. நீங்க வந்து இந்த கிளவிஸ்க்கு சப்போர்ட்டா? கிளவி இல்ல. காலையில இருந்து இட்லி கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டேன்னா கம்மியா சாப்பிட்டீங்களா? ஒரு மாதிரி நாக்கு பரண்டுட்டே இருக்கு. இப்போ சாரி கிளவிஸ்ல இந்த கேர்ள்ஸ்க்கு நீங்க சப்போர்ட்டா? நாங்க சும்மா கேர்ள்ஸ் இல்ல. என்ன எங்களுக்கு தான் பேர் வச்சிருக்கீங்கல்ல. ஓஹோ, ஆமா. ஜட கேர்ள்ஸ் நீங்களா? ஆமா. அப்படியா? எங்க உங்க ஜடைய காட்டுங்க. ஒரு அரை முழம் கூட இல்ல. இது ஜடையா? சரி பரவாயில்ல வச்சுக்குவோம். எல்லாம் ஜடைய குடுமிய அதெல்லாம் புடிச்சுக்கோங்க. சொல்லுங்க நாங்கெல்லாம் ஜட கேர்ள்ஸ். எங்க வருது சத்தம்? வந்துருண்ணே. வாய்ப்பே இல்ல. இப்ப பாருங்க நீங்கள மீச பாய்ஸ். ஆமா. பிள்ளைங்களா மீச கிட்ட கை வைங்க. ஏய் மரியாதையா கை வச்சிரு, இல்ல வளர்ந்த பிறகு வளராம போயிடும். ஆமா நல்லா கை வச்சுக்க. ஆமா 2 கை வச்சனா பெருசா வளரும், ஒரு கை வச்சனா ஒரு சைடு தான் வளரும். 2 சைடும் வளரணும்னா 2 கை வைக்கணும். இப்ப பாருங்க இங்க முறுக்கி சொல்ல போறோம். ஏண்டா மீசையை தான் முறுக்கணும், கண்ணத்தை முறுக்கிற போற. ஆமா ரெடி சொல்லுங்க. 1 2 3. நாங்கெல்லாம் மீச பாய்ஸ்ல. ராஜேஷ் நான் அந்த பக்கம் வந்துட்டுமா? வேணாம். அவரை விட மாட்டார். விட மாட்டீங்களா? நீங்க தான் வேணாம் சொன்னீங்களா? நான் ஃபர்ஸ்ட் அங்க போறேன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஜெயிப்போம். அப்படிதானே அண்ணே? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பிள்ளைகளா. ஆமா வந்துட்டோம். இங்க பாருங்கண்ணே, மீச பாய்ஸோட லீடருக்கு மீச இல்ல. சரி. ஜட கேர்ள்ஸோட லீடருக்கு ஜட இல்ல. ஆமாண்ணே. ஆனாலும் நாங்க ஜெயித்தே நாங்க வின் பண்ணுவோம். வின் பண்ணிடுவீங்க. ஆமா பாத்துருவோம். கடைசி வரைக்கும் பாப்போம். நேரா நிமிந்து உட்கார்ந்துருக்கவங்க கூட கிஃப்ட் கொண்டு போந்தேன். கொடுத்தீங்களா? நாங்க ஆமா கேர்ள்ஸ்க்கு நான் கொடுத்துட்டேனே. நான் வேற ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அப்படியா? ஆமா. இது ஃபுல்லாவே 2 பாக்கெட் இருக்குது. நேரா நிமிந்து உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நாங்க கொடுப்போம். அப்ப நாங்க கேர்ள்ஸ் கண்டிப்பா காலி பண்ணிடுவோம். நேரா நிமிந்து உட்கார்றவங்களுக்கு, வசனம் சொல்றவங்களுக்கு, அழகா கவனிச்சு பதில் சொல்றவங்களுக்கு உண்டு. சரியா? ஆமா சரி. நம்ம போன தடவை ஒரு அழகான ஒரு கேமோட இதை ஆரம்பிச்சோன்னே. அவன் இன்னும் ஒரு சில பிள்ளைங்களாம் வந்துகிட்டே இருக்கிறதுனால நாம அந்த கேம் விளையாடுவோம் கொஞ்ச நேரம். ஓகேயா? எத்தனை பேர் கத்திரிக்காய் பார்த்துருக்கீங்க? என்னையா? நானா? இல்ல ஆமா கை அறிக்கைக்கோங்க. எத்தனை பேர் முருங்கக்காய் பார்த்துருக்கீங்க? வெரி குட், கை அறிக்கைக்கோங்க. எத்தனை பேர் புடலங்காய் பார்த்துருக்கீங்க? கை இருக்குங்க. நான் சொல்றது தான் புடலங்காவான்னு பார்த்துக்கோங்க. புடலங்காய் நல்லா உருண்டையா உள்ள சிகப்பு கலர்ல இருக்கும். கரெக்டா? இல்லையா? எப்படி இருக்கும் புடலங்காய்? நல்லா 2 கையும் பண்ணுங்க. 2 கையும் பண்ணுங்க. இப்படி. இது என்னது? அப்ப புடலங்கான்னு சொன்னா எப்படி பண்ணணும்? 2 கையும் நீட்டி. முருங்கைக்காய் எப்படி இருக்கும்? ஆமா 2 கையும் தூக்கி. இதான் முருங்கைக்காய். சரியா? கத்திரிக்காய் எப்படி இருக்கும்? ஆம். அப்ப கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணணும்? நல்ல குண்டா. எப்படி? புடலங்கான்னு சொன்னா எப்படி பண்ணணும்? முருங்கைக்கான்னு சொன்னா புரிஞ்சிருச்சா? இப்போ நான் என்ன சொல்றேனோ அதை தான் செய்யணும். நான் செய்வேன், அதை நீங்க செய்யக்கூடாது. புரியுதா? திடீர்னு முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணிடுவேன். நீங்க எப்படி பண்ணணும்? என் கூட சேர்ந்து நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அவுட். ஓகேயா?
என்ன ராஜேஷ் அண்ணன், உங்க மீச பாய்ஸ் ஓகேயா? ஓகே தானே? அப்படி இல்ல உட்காந்துக்க முட்டி போடக்கூடாது, நல்லா உட்காந்துக்க. ஆமா, ஆர் யூ ரெடி? என்னடா கேடிங்கிற மாதிரி கேக்குறீங்க. ஆர் யூ ரெடினா? ஓ எஸ் ஐ அம் ரெடி. சொல்லுங்க, ஆர் யூ ரெடி? நீங்க பாய்ஸ் மட்டும் தான் கேட்டீங்க. இருங்க, ஒண்ணா கேட்டுருவோம், ஒரே சவுண்டா கேட்டுருவோம். அப்படியா? உங்க கேர்ள்ஸ்க்கு வர கிளவி இல்லனே, கேர்ள்ஸ்க்கு வர கேர்ள்ஸ் தான். ஆமா, எல்லாம் சேர்த்து ஒண்ணா ஒரே சவுண்டா. ரெடி? ஆர் யூ ரெடி? என்ன பாதியில நின்னுச்சு. அப்படியா? நாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா சொல்லுவோம். சொல்லுங்க. பாப்போம். ஓ எஸ் ஐ அம் ரெடி. ஓகே, கேர்ள்ஸ் கரெக்டா சொல்லிரணும். என் மானத்தை வாங்கிராதீங்க. ஆர் யூ ரெடி ஜட கேர்ள்ஸ்? பாத்தீங்களா? அவங்களும் சொல்லி என்ன போலீஸ்க்கே ஆள் எடுக்கலாம் போல இருக்கு. சல்யூட் பண்றாங்க. பயங்கரமா சல்யூட் பண்றாங்க. என்னல நம்ம கத்துறமே தவிர சத்தம் வரும். கத்தாம அழகா பொறுமையா. ரெடியா? ஆர் யூ ரெடி மீச பாய்ஸ்? வெரி குட். இப்போ நம்ம விளையாட போறோம். இப்போ எப்படி விளையாடலாம்? சரி, நீங்க எங்க கேர்ள்ஸோட ஆட்டத்தை பார்த்து நாங்க கேம்ல வின் பண்றதை பார்த்துட்டு நீங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஓ, நீங்க ஜெயிச்சிருவேன்னு சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா, கண்டிப்பா. அப்படிதானே கேர்ள்ஸ்? ஆமா, எனக்கும் என்னவோ நீங்க தான் ஜெயிச்சிருவீங்க போல தெரியுது. அப்படிலாம் இல்லண்ணே. இல்ல, இந்த பாருங்க, இங்க பாருங்க பாய்ஸ், அந்த நடுவுல ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த அண்ணன் சூப்பரா உட்கார்ந்திருக்கான். வெரி குட். அந்த அண்ணனை பிடிச்சி ஒருத்தன் இழுக்கிறான் பின்னாடி. உட்கார்ந்துக்கோங்க. முட்டி போடக்கூடாது. ரெட் கலர் ஷர்ட் அண்ணன் உட்காருங்க. பத்தியா, கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா உட்காரு. நீ நல்லா உட்கார்ந்தானே இவ்வளவு ஹைட் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பின்னாடி ஒயிட் கலர் ஷர்ட் அண்ணன் நல்லா உட்கார சொல்லுங்க. உங்களை எதுக்குடா சைட் ஸ்டாண்ட் உனக்கு? நல்லா சரி அண்ணே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், பாய்ஸுக்கு ஒரு சிலரும் கேர்ள்ஸ்க்கு ஒரு சிலரும் மாத்திரம் இந்த கேம்ல சேர்த்துக்க போறேன். ஏன்னா எல்லாரும் விளையாண்டா ஆமா டிஸ்டர்ப் ஆயிடுது, தெரியாது. ஆமா, நீங்க போட்டிருக்க ஷர்ட் கலர்லயே நான் கூப்பிட போறேன். நான் ப்ளூ, இந்த அண்ணனும் ப்ளூ, இந்த அண்ணனும் ப்ளூ. சரி, பரவாயில்ல. அந்த அண்ணன்ல ஒயிட் இருக்கு. வேண்டாம், ப்ளூவே கூப்பிடுவோம். பாய்ஸ்ல ப்ளூ கலர் ஷர்ட், ப்ளூ கலர், அவங்க மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம். அங்க இருக்கிற இடத்துல எந்திரிச்சு நின்னுக்கோங்க. ஆமா, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ. அவங்க மட்டும் எதிரிங்க. அவங்க மட்டும் தான் இப்ப கேம் விளையாட போறோம். பேசக்கூடாது, பாத்துக்கிட்டே இருக்கேன் நானு. ப்ளூ கலர் மட்டும். அதே மாதிரி கேர்ள்ஸ்ல ப்ளூ கலர் மட்டும். ஆமா, கேர்ள்ஸ்ல யார் ப்ளூ கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்க? எழுந்துக்கோங்க. ஆமா, நீங்க இல்ல, நாங்க எங்க கேர்ள்ஸுக்கு. ஆமா, பேசக்கூடாது, அதுதானே ஃபர்ஸ்ட் ரூல். பேசினீங்கன்னா கிஃப்ட் தர மாட்டாங்க. இன்னும் கேர்ள்ஸ்ல யார் ப்ளூ கலர் போட்டிருக்கீங்க? ஓகே, ரெடியா? அண்ணே கொஞ்சம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, சரி. ப்ளூ கலர் ட்ரெஸ் மட்டும் போட்டிருக்கவங்க மட்டும் எழுந்து அமைதியா நிக்கலுங்க. சண்டை போடக்கூடாது. மத்தவங்களும் உட்காருங்க. அண்ணே அண்ணே, நான் நேரா நிமிந்து அழகா சொல்றவங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி. ஓகே, எங்க கேர்ள்ஸ் நேரா நிமிந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, பேசுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பரிசு கொடுக்கப்படாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நடுவுல பாய்ஸ். அக்கா, அந்த அக்காவை கூப்பிடுங்க, வாலண்டியர் அக்காவை. அங்க யாராவது பேசாம இருந்தாங்க எனக்கு சொல்லுங்க. பேசுறாங்களா? நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், பேசாதீங்க. சரி, ரெடியா? அண்ணா நாங்க ரெடினே. இப்போ பாய்ஸ் சார்பா இவங்களும், கேர்ள்ஸ் சார்பா நீங்களும் விளையாட போறீங்க. ரெடியா? கேம் புரிஞ்சுதா? ஒரு ட்ரையல் போலாமா இல்ல ரியல்ல போயிடலாமா? ஒரு ட்ரையல் போவோமா? சரி, கவனிங்க. கத்திரிக்காய் எப்படி பண்ணணும்? கத்திரிக்காய் ஓகே, முருங்கக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், புடலங்காய், முருங்கக்காய், கத்திரிக்காய்,
பாத்தியா, அது கத்திரிக்காவா? அப்ப இப்படி பண்ணா என்னது? நீ அவுட்டு. நான் கத்திரிக்கான்னு சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க அவுட்டு. அப்படிதானே? அவுட்டு நான் உட்காந்துக்கணும். ஓகே தானே? விளையாடுவோமா? பாய்ஸ்க்கு சார்பா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. மீச பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்தாங்க ராஜசன், இது உங்க பாய்ஸ்க்கான கிஃப்ட். பத்திரமா வச்சுக்கோங்க. இங்க பாய்ஸ்க்கா? ஆமா. That's யார் இது வாங்க போறாங்க தெரியல. பேசாம நேரா உட்கார்ந்துட்டு உங்களுக்கு இது கேர்ள்ஸ்க்கான கிஃப்ட். ஓகே. ஒரு சிலர் வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த கேர்ள்ஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடி. ஆமா, கேர்ள்ஸ் கொஞ்சம் லைட்டா. போதும் 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 போதும். கொஞ்சம் அப்படியே லைட்டா கேர்ள்ஸ் முன்னாடி வாங்க. சூப்பர். அக்கா வாலண்டியர்ஸ் அக்காலாம் அங்க இருந்து எழுந்துக்கோங்களேன். கொஞ்சம் இடம் விட்டுருங்க. வாலண்டியர் அக்கா கொஞ்சம் இடம் விட்டுருங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே. கத்திரிக்காய் பேசக்கூடாது, நேரா. முருங்கக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், புடலங்காய், முருங்கக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், முருங்கக்காய். அவுட்டு. உட்கார் உட்காரு. அவுட்டு. ஏய், இப்படி பண்ணவங்கள அவுட். உட்கார்ந்துக்க. உட்கார், ரெண்டு பேரும் உட்கார். நீங்க ஏன் விளையாடிட்டு இருக்கீங்க உட்கார்ந்துக்கிட்டு? உட்கார் உட்கார்ந்து. ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு. யாரு? எஸ். ஓகே. கத்திரிக்காய். பாத்தியா? உட்கார் உட்கார். அந்த டீம் அப்படியே உட்கார். அது கத்திரிக்காய் இல்ல, உட்கார். அவுட். நீங்க எல்லாரும் பண்ணீங்க. ஏய், இவன் பண்ணாங்க, இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டான். பார்த்தேனா? ஏய், கவன உட்கார். பண்ணான் தானே அவன்? பண்ணா, நான் பார்த்தேன். ஆமா ஆமா, பொய் சொல்லக்கூடாது. பார்த்தேன் நானு. நான் பார்த்தேன். உட்காரு. கமான், ரெடி. கத்திரிக்காய். உட்காருங்க. அங்க உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. புடலங்காய். அவுட் ஆனவங்களா உட்கார்ந்துடணும். முருங்கக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், முருங்கக்காய். அவுட் பாரு. போச்சு. அந்த ரெட் கலர் ஷர்ட், எல்லோ கலர் ஷர்ட் எல்லாம் அவுட். உட்காரா தம்பி, சீக்கிரம். ஓகே, ரெடி. முருங்கக்காய். உட்காரு. அவுட் தானே? அவதான் அவுட்டா? இந்த பக்கம் பாருங்க. எஸ். ரெடி. கத்திரிக்காய். அவுட். ரெட் கலர் ஷர்ட் தம்பி. ரெட் கலர் ஷர்ட் அவுட் தான் அவன் எப்பவே. ஆல்ரெடி அவுட். நீ உட்காருங்க, கீழ உட்காருங்க. டேய், நீ தான் உட்காருங்க. உட்காரு. உட்காருங்க. ரெடியா? அந்த எல்லோ கலர் ஷர்ட் நல்லா உட்காருங்க. தம்பி உட்காருங்க, தம்பி உட்காருங்க. அண்ணே, ஆ, கொஞ்சம் மைக் சவுண்ட் வைங்க. பின்னாடி சுத்தமா கேட்கல. சவுண்ட் வைங்க. நம்ம பின்னாடி ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கானே. கொஞ்சம் பாய்ஸ்க்கு இடம் இல்ல. சரி, அப்படியே இந்த பாய்ஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க. நீங்க இருங்க. அண்ணே, அண்ணே. நீங்க இருங்க. இங்க இப்படி ஒரு லைன் உட்கார வைப்போம். ஆமா, உட்காருங்க. நீங்க வாங்க, முன்னாடி வாங்க. இங்க வா, நிக்கிற பாய்ஸ் வா. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஜாஷ்வா, பாய்ஸ் இப்படி அனுப்புங்க. ஒரு லைன் இப்படி உட்கார வைங்க. டேய், தம்பி ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. ஸ்ட்ரைட்டா போ, ஸ்ட்ரைட்டா உட்காரு. அவன் அப்படியே உட்காரு. இங்க உட்காரு. அப்படியே உட்காரு. ஒரே லைனா உட்காரு. உட்காரு உட்காரு. கேர்ள் இங்க வா. உட்காரு 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 உட்காரு. சீக்கிரம் அவுட்ல உட்காரு. மைக் சவுண்ட். பிரைஸ். உட்கார்ந்தாச்சா? சாரிமா. Thank you. அதனால ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. சரி, ஆமா, நாங்க gift கொடுத்தோம்ல, gift கொடுக்கணும்னு சொன்னோம். எங்க கேர்ள்ஸ் அமைதியா இருக்காங்க, பாய்ஸ் தான் பேசிட்டே இருக்காங்க. யாரு? நான் சொன்னேன்லண்ணே. இல்லண்ணே. எங்க கேர்ள்ஸ் சூப்பர்ண்ணே. அப்படியா? நாங்க பேசல பாருங்க. இப்ப நாங்க என்ன வேடிக்கை பார்க்க வந்தோம்? அங்க பாருங்க, பேசிட்டே இருக்காங்க. நாங்களும் நேரா நிமிர்ந்து அழகா உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. உட்கார்ந்துருக்கணும். அவுட் ஆகா. நீ கேம்லயே இல்ல, உட்காரு. ப்ளூ கலர் ஷர்ட் தானே கூப்பிட்டேன். அவன் அவுட் இல்லடா. இங்க பாய்ஸ்ல 1 2 3 4 5 6 பேர் தான் நிக்கிறாங்க. 7 8 பேரா? சரி, 9 பேர் நிக்கிறாங்க. இங்க கேர்ள்ஸ்ல 1 2 3 4 5 6 7 8. ஆமா. இந்த சகோதரிக்கு என்ன வேணுமா? அவங்க விளையாடுறாங்களா? இவ்வளவு நேரம் என் கண்ணுல தெரியவே இல்லையே. பாக்குறாங்களா? எஸ். இங்க 9 பேர், இங்க 8 பேர். ஜெயிக்க போறது இடம் இல்ல. சட கேர்ள்ஸா, மீச பாய்ஸா? அண்ணே, ஒரு ஹெல்ப் பண்ணு. சரி, டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் கவனத்திற்கு. பின்னாடி உட்கார்ந்திருக்கிற பெரியவங்க, ஆசிரியர்கள் கொஞ்சம் இப்படி வந்துருங்க.
ஏன்னா பிள்ளைங்க கேர்ள்ஸ் வந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த குட்டீஸை நம்ம இப்படி உட்கார வைக்கலாம். டீச்சர்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் பெரியவங்க கொஞ்சம் இப்படி வந்துருங்க, பிள்ளைங்க உட்காரதுக்கு இடம் கொடுங்க. டீச்சர்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்து பிள்ளைங்க நடுவில் உட்கார்ந்தா கூட நல்லா தான் இருக்கும். சரி விளையாடலாமா? ஓகே. கத்திரிக்காய், முருங்கக்காய், புடலங்காய். கீழே இருக்கவங்களை விளையாடுறீங்களா? சரி பரவாயில்ல. கத்திரிக்காய், புடலங்காய், முருங்கக்காய், புடலங்காய், முருங்கக்காய், கத்திரிக்காய். அவுட்டு. உட்கார். அவன் அவுட் இல்ல, நீ தான் உட்காரு. அவன் கத்திரிக்காய் தான் வச்சிருக்கான். பயங்கரமான கத்திரிக்காவா இருக்காது. என்ன கத்திரிக்காவா இருக்குமோ? இல்ல ஒருத்தனை எந்திரிக்கிறான். உட்கார். அவுட்டுன்னா எந்திரிக்கும். இந்த பக்கம் அவுட் ஆகலையா? அவுட் ஆக மாட்டாங்க போல இருக்கு. ஓகே. முருங்கக்காய், கத்திரிக்காய், முருங்கக்காய். இங்க அவுட் ஆக புதுசா எந்திரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வெரி குட். இதுல அண்ணே, இதுல அதிகப்படியா கேர்ள்ஸ் தான் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் அவுட்டு, ஆனால் திரும்ப எந்திரிச்சிட்டாங்க. அதனால பாய்ஸ் கிட்ட கொஞ்சம் உண்மை இல்லை. அவங்க நிறைய பேர் தப்பு அவுட் ஆனாலும் திரும்ப எந்திரிக்கிறாங்க. அந்த பாருங்க, அவன் முட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். எல்லோ ஷர்ட்டு, ரெட் கலர் ஷர்ட்லாம் உட்கார சொன்னேன், உட்காரவே இல்லை. இந்த பாருங்க 2 பேர், இந்த பாருங்க அவளை முட்டி போட்டிருக்கான். கண்டிப்பா போறதுக்குள்ள கிஃப்ட் வாங்க மாட்டான்னு நினைக்கிறேன். நீ தான். ஹலோ, முட்டி போட்டிருக்கிறது நீ தானே? உட்காரு உட்கார். நல்லா இது உட்கார்ந்து இருக்கிறதா? ஓகே. 1 2 3 4 5. நீங்களும் எப்போ எந்திரிச்சிங்க? 8 பேர் தான் இருந்தீங்க. சரி அப்படியே உட்காருங்க. அந்த டீம் அப்படியே உட்காருங்க. அந்த டீம் அப்படியே உட்காருங்க. ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க. பாய்ஸ் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. பாய்ஸ் உட்காருங்க. அவுட் ஆகாம 8 பேர் பாய்ஸ்ல, சாரி 9 பேர் பாய்ஸ். அப்படியே உட்காருங்க. பாய்ஸ்ல 9 பேர் அவுட் ஆகலானே? ஆமாண்ணே. கேர்ள்ஸ்ல 1 2 3 4 5 6 7 பேர். ஆமா, நாங்க சூப்பர்ல. ஆனா நாங்க 9 பேர் அவுட் ஆகல. அப்படியா? ஆமா. அதனால இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சது பாய்ஸ் தான். அப்போ ஒத்துக்கிறேன். அதனால தொடர்ந்து நாங்க உட்காருங்க. நாங்க போக வின் ஆயிடுவோண்ணே. சரி உட்காருங்க பிள்ளைங்களா. தேங்க்யூ ப்ளீஸ். என்ன எங்க டீம்ல ஒரு 4 பேர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்கண்ணா. எங்க டீம்ல. உங்க டீம்ல யாரு? ஒரு 4 பேர் பார்த்திருக்கேன். பார்த்து வச்சிருக்கீங்களா? ஆமா. அவங்களுக்கு நான் gift கொடுக்கணும். ஆனா இப்ப கொடுக்காதீங்க, லாஸ்டா தான் கொடுக்கணும். ஆமா, இன்னும் ஒரு 2 3 செஷன்லாம் போட்டோம். 4 பேர் பார்த்து வச்சிருக்கேன். ஆமா, நல்லா உட்காந்துக்கோங்க. உங்க பக்கத்துல யாராவது முட்டி போட்டு உட்கார்ந்தாங்கன்னா அவங்கள நல்லா உட்கார வைங்க. அமைதியா நேரா உட்காரவங்களுக்கு நான் பார்த்துட்டே இருப்பேன். ஓகேவா? எங்க கேர்ள்ஸ் சூப்பர் ஆயிட்டாங்க, அமைதியாயிட்டாங்க. பாய்ஸ் பக்கம் தான் இன்னும் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. ஆமா, நாங்க அமைதியா இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்போம். அண்ணே, நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்கண்ணே. இதையே ஒரு போட்டியா வச்சிருவோம். சரிங்கண்ணே. நான் 3ன்னு சொல்றதுக்குள்ள ஓகே, நேரா நிமிந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிற 2 பேருக்கு நான் கொடுக்குறேன். பாய்ஸ்ல 2 பேருக்கு, கேர்ள்ஸ்ல 2 பேருக்கு. ஓகேண்ணே. 1 2 3. கையை கூப்பி கண்ணை மூடி போன வருஷம் நம்ம கற்றுக்கிட்ட அந்த பாட்டை பாடி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த வருஷமும் ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்குது, அதை நான் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் ஒரு தடவை போன வருஷம் பாட்டை ஞாபகப்படுத்திட்டு நம்ம போயிடலாம். எல்லாம் கண்ணை மூடி கை கூப்பி க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஜாயின் யுவர். கை கூப்பி கண்ணை மூடி உண்மையிலே நிலைச்சிருக்கணும் அன்பு இயேசுவே, அதுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அன்பு இயேசுவே. சொல்லுங்க பாப்பா. உண்மையிலே நிலைச்சிருக்கணும் அன்பு இயேசுவே, அதுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அன்பு இயேசுவே. பாவியாக இருக்கிற நீ என்ன பாருங்க, உங்க ரத்தத்தால கழுவி என்ன சுத்தமாக்குங்க. பாவியாக இருக்கிற நீ என்ன பாருங்க,
உங்க ரத்தத்தால கழுவி என்ன சுத்தமாக்குங்க. உங்க ரத்தத்தால கழுவி என்ன சுத்தமாக்குங்க. பரிசுத்தமாக வாழ்ந்திடவே அர்ப்பணிக்கிறேன். உண்மையிலே நிலைச்சிருக்கணும் அன்பு இயேசுவே, அதுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அன்பு இயேசுவே. நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உண்மையிலே நிலைச்சிருக்கணும் அன்பு இயேசுவே, அதுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அன்பு இயேசுவே. என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அன்பு இயேசுவே. என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அன்பு இயேசுவே. நான் சொல்றத சொல்லுங்க. அன்புள்ள இயேசுப்பா, அன்புள்ள இயேசப்பா, இந்த வருஷமும் இந்த வருஷமும் உங்களை பார்க்கிறதுக்கு, உங்களை பார்க்கறதுக்கு, உங்க சத்தத்தை கேட்கறதுக்கு உங்க சத்தத்தை கேட்கறதுக்கு நாங்க வந்திருக்கோம். நாங்க வந்திருக்கோம். எங்க கூட எங்க கூட பேசுங்க. பேசுங்க. உங்க பிள்ளையா உங்க பிள்ளையா வாழ்றதுக்கு வாழ்றதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு பலன் தாங்க. பலன் தாங்க. பிசாச ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாங்க. நாங்க நல்ல பிள்ளைங்களா, உங்க பிள்ளைங்களா எப்பவும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல பிதாவே. ஆமென். 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 வெரி குட். கண்ணை திறங்க. இந்த அமைதி முடிகிற வரைக்கும் இருக்குமா? பார்த்துடலாமா? சரி. நம்ம போன வருஷம் ஒரு அழகான விபிஎஸ் தலைப்பு வச்சிருந்தோம். தெரியுமா உங்களுக்கு என்ன தலைப்புன்னு? போன வருஷம் வந்தவங்களுக்கு தெரியும். சரி, தலைப்பு ஓடுங்க. என்ன தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுது, தலைப்பு தான் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அப்படித்தானே? அப்ப என் பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சரி, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அது நீங்க கண்டிப்பா சொல்லிடுவீங்க. ஆனா தலைப்பு சொல்லுங்க. யாராவது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். யாரா சொன்னது? எங்க இருந்தோ சத்தம் வந்தது. நீங்க தானா? இங்க வாங்க. ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு வெள்ளை கலரா பச்சை கலரா கலந்த ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வந்து கொண்டிருக்கிற அருமையான ராகேஷ், சுரேஷ், முகேஷ், கபாலீஸ்வரன், என்ன பேரு? ராஜா. முத்துராஜா. நினைச்சேன்டா, அப்பவே ராஜாவாதான் இருப்பேன். மேல ஏறிவா. முத்துராஜா, என்ன படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பு படிக்கிற முத்துராஜா, போன வருஷ விபிஎஸோட தலைப்பு என்ன? இயேசுவை நிலைத்திரு. இயேசுவில் நிலைத்திரு. அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? எங்க போயிட்டீங்க? ஆமா. ஓஹோ, முத்துராஜுக்கு ஒரு பவுச் கொடுங்களேன். அப்படியா? சரி, முத்துராஜுக்கு ஒரு அழகான கிஃப்ட். இவன் சட்டையில சூப்பரா இருக்கிறதுனால. பாத்தீங்களா பாய்ஸ்ல நாங்க சொல்லிட்டேனே. கேர்ள்ஸ் மட்டும் நான் சும்மாவா? ஆமா. நெக்ஸ்ட் கேள்வி கேர்ள்ஸ் நம்ம பதில் சொல்லலாமா? இருங்கண்ணே. ஆமா. முத்துராஜுக்கு என்ன இது குத்தி விடுங்கண்ணே. நாங்க ஆர்மியில ஜெயிச்சவங்களுக்கு இப்படிதான், ஆமா, குத்தி விடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு மீச பாய்ஸ்ல ஜெயிச்ச பார்த்தவன் உடம்புல குத்திராம முத்து ராஜாவுக்கு. ஆஹா, சூப்பர். காட் பிளஸ் யூ முத்து. போய் உட்கார். இப்ப கேர்ள்ஸுக்கான கேள்வி. அந்த இயேசுவில் நிலைத்திரு அப்படின்னு ஒரு தலைப்புல நிறைய வசனம் படிச்சோம். ஏதாவது ஒரு வசனம்? சரி, இப்படி கேக்குறேனே, இயேசுவில் நிலைச்சிருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை, என்ன கிடைக்கும்? பேசக்கூடாது. ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்க பேசக்கூடாது. இந்த பக்கம். இப்போ உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இருக்கிறதுனால உனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஆமா தானே? ஆமாவா? உங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுனால உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஆமா தானே? அதே மாதிரி
ஏசப்பா கூட சேர்ந்து இருந்தா என்ன நன்மை கிடைக்கும்? என்னம்மா இருக்கு இருங்க இரு, அப்படிலாம் மொத்தமா சொல்லக்கூடாது. அந்த அக்கா ஏதோ சொல்றாங்க, இருப்புல என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். அப்படி இங்க வா. அந்த அக்கா சொன்னதை வாங்கி சொல்லிட்டா, பரவாயில்ல வா. வாங்க இங்க வாங்க. அடடடா சூப்பரா இருக்கு இந்த ஸ்கர்ட். இந்த ஸ்கர்ட்டா என்னது அது? ஃப்ராக்கா? வா போப்போம். என்னப்பா தடவிட்டு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. யார் தலைமலையாவது ஏறி வந்துருவா போல இருக்கு. வாங்க வாங்க முத்துலட்சுமி, மேல ஏறி வாங்க. முத்துலட்சுமி தானே உங்க பேரு? ஈஸ்வரி. ஈஸ்வரியா? என்னடா வந்ததுல தப்பா சொல்லிட்டே. ஈஸ்வரி என்ன படிக்கிறீங்க? 2ஆம் வகுப்பு. 2ஆம் வகுப்பு. ஏசப்பாக்குள்ள நிலைச்சிருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம். சந்தோஷம் எவ்வளவு கிடைக்கும்? அதிகமா. அதிகமா. கை கொடு. சூப்பர். அப்போ ஏசப்பாக்குள்ள இல்லைன்னா என்ன கிடைக்கும்? சந்தோஷம். இப்போ உங்க அப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? ஐஸ்கிரீம் இருக்கும். இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி உனக்கு கொடுக்காம அவரே சாப்பிட்டாருன்னா உனக்கு எப்படி இருக்கும்? சோகமா. அதுதான் கரெக்டா சொன்ன பாரு. அப்போ ஏசப்போக்குள்ள நிலைச்சிருந்தா என்ன கிடைக்கும்? சந்தோஷம். அப்ப நிலைச்சு இல்லைன்னா என்ன கிடைக்கும்? சோகம். நாங்க எவ்வளவு ஷார்ப் பாத்தீங்களா? சூப்பர்ண்ணே ஈஸ்வரி. ஆமாண்ணே. கிஃப்ட் கொடுத்துருங்க. ஈஸ்வரிக்கா? ஆமா ஆமா ஈஸ்வரிக்கு ஒரு மெடல் குத்தி விடுங்க. ஆமா நீங்க குத்துங்க. குத்துமா ஈஸ்வரிக்கு. அழகா ஈஸ்வரியா கொக்கா? அண்ணே இதே மாதிரி எங்க கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லி gift வாங்கிடுவாங்க. நான் அப்படிலாம் இப்ப கேட்க போறதில்ல. இந்த வருஷமும் நம்ம VBSக்கு ஒரு தலைப்பு இருக்குண்ணே. அப்படியா? ஆமா, அந்த தலைப்பை நான் இப்ப சொல்ல போறேன். பிடிங்க, நேரா நிமிந்து கவனமா கவனிச்சு அதை நான் கேட்டதுக்கு சரியா பதில் சொல்றவங்களுக்கு திரும்ப திரும்ப கிஃப்ட் உண்டு. எல்லாம் சொல்லுங்க. இந்த வருஷம் VBSோட தலைப்பு என்ன தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் கை வச்சு சொல்லுங்க. மிகுந்த சந்தோஷம். கிரேட் ஜாய். அப்படின்னா என்னது? இப்போ ஈஸ்வரி சொன்னாங்க அந்த வார்த்தை. இந்த மிகுந்த சந்தோஷம் யார் வந்தா கிடைக்கும்? ஒரு சிலருக்கு இந்த வெயில் நேரத்துல அந்த கொஞ்ச நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது கரைஞ்சி போற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். கரைஞ்சி போன பிறகு சோகமாயிடும். ஒரு சிலருக்கு சாக்லேட்டை சாப்பிடுற வரைக்கும் எப்படி இருக்கும்? சாக்லேட் கரைஞ்சி போயிருச்சுன்னா. ஒரு சிலருக்கு அப்பா கொடுத்த காசு இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும்? காசு தீர்ந்து போச்சுன்னா. இந்த உலகத்துல ஒரு சில விஷயம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் இருக்கும், ஆனா அது போயிடுச்சுன்னா என்ன போயிடும்? ஆனா நான் உனக்கு சொல்றேன், இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்தீங்கன்னா நிரந்தரமான சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும். எத்தனை பேருக்கு அந்த மிகுந்த சந்தோஷம் வேணும்? வேணுமா? நிஜமாவா? எல்லாம் சொல்லுங்க. எனக்கு இந்த மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு வேணும். என்னைக்கு வேணும்? என்னைக்கு வேணும்? நேரா உட்காருங்க. சூப்பர், வெரி குட். நல்லா உட்காந்துக்கோ, நல்லா உட்காந்து. இது சம்பந்தமா ஆமா ஆமா உங்களுக்கு சார்ட்டோட காமிக்கிறோம். உங்களுக்கு இதுல வரும். இது நம்ம VBSோட தலைப்பு இதுதான். ஓகே, சொல்லுங்க. கிரேட் 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 ஜாய். கிரேட்னா கையை சுத்தணும்ல, கையை சுத்தவே இல்லையா? கிரேட் சொல்லும். ஆமா, சொல்லும் போதெல்லாம் சொல்லணும். நம்ம தீம் என்ன? அப்படிதான். யாராவது வெளியில உங்க கிராமத்துல இல்ல உங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல அண்ணாவோ யாராவது பாப்பாங்களா? டேய் எங்கடா போயிட்டு வர? நான் VBS போயிட்டு வரேன். என்னடா சொல்லி கொடுத்தாங்க? ஆமா, அவங்க முன்னாடியே இயேசு என் உள்ளத்துல வந்ததுனால எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு பண்ணணும். எத்தனை பேர் வீட்டுக்கு போய் பண்ணுவீங்க? பண்ணுவீங்களா? வெரி குட், வெரி குட். இது சம்பந்தமா ஒரு சூப்பரான பாட்டு கத்துக்கலாமா? நேரா உட்காருங்க பாப்போம். பேசாம நேரா உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு பாட்டு வருமாயா? ஓகே, உங்களுக்கு அங்க டிஸ்பிளேல பாட்டு வரும். முன்னாடி இருக்க உங்களுக்கு தெரியாது.
பரவாயில்ல, நம்ம மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை பாடும்போது நீங்க கத்துக்கோங்க. ஆஹா, கை தட்டக்கூடாது, கை தட்டக்கூடாது. எல்லாம் இடுப்புல கை வைங்க, எல்லாம் இடுப்புல கை வச்சுக்கோங்க. கமான், அப்படிதான். அடடா, மீச பாய்ஸ் எப்படி அசைறாங்க பாருங்க. எங்க கேர்ள்ஸ் கூட தான். நான் பாக்குறேன், பின்னாடி அசைவே இல்லையே. கமான் கேர்ள்ஸ். தலையெல்லாம் அசைச்சு. பின்னாடி அண்ணன்மாருக்கு தலையே இல்ல போல இருக்கு. தலையெல்லாம் அசைச்சு. ஏய், அந்த செவுத்துல சாஞ்சி உட்கார்ந்திருக்க அண்ணன்மார்லாம் திரும்பி உட்காருங்க. அண்ணே, இங்க மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஹார்ட்டுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. அசைச்சுக்கிட்டு நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஹார்ட்டுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. கிரேட் 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 ஜாய், கிரேட் 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 ஜாய், கிரேட் 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 ஜாய் இயேசு தருவாரே. மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் இயேசு தருவாரே. நம் இயேசு தருவாரே. சொல்லுங்க, நம் இயேசு. எல்லாம் இடுப்புல கை வச்சு அசைஞ்சு, கமான், நல்லா அசைஞ்சு. இப்போ நீங்க பாடணும். பாடுவீங்களா? 1 2 3 4. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. மீச பாய்ஸ் பாடுறது கேக்குது. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஹார்ட்டுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஹார்ட்டுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. சொல்லாமா? கிரேட் 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 ஜாய், கிரேட் 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 ஜாய், கிரேட் 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 ஜாய் இயேசு தருவாரே. மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் இயேசு தருவாரே. நம் இயேசு தருவாரே. நீங்க சொல்லுங்க, இயேசு தருவாரே. நம் இயேசு. இன்னொரு தடவை சொல்லுங்க, இயேசு. நம் இயேசு. கேட்கல ஒரு தடவை. இயேசு, நம் இயேசு. சூப்பர். ஆமா, ஏசப்பா நமக்கு என்ன தருவாங்க? ஆமா, அத இந்த உலகத்தால என்ன பண்ண முடியாது. இல்ல சொல்லுங்க, உலகத்தால. உலகம்னா என்னது? நீ நானும் இருக்கிற இடம் அதானே. நாமளும் நீங்களும் நானும் உலகத்துல தானே இருக்கோம். உலகத்துல எங்க இருக்கோம்? இந்தியால. இந்தியால எங்க இருக்கோம்? தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல எங்க இருக்கோம்? விருதாச்சலத்துல. விருதாச்சலத்துல எங்க இருக்கோம்? என்னது? கரைமாதா நகரா? ஆமா, உங்க ஊர்ல இருக்கிறீங்க. என்ன உங்க ஊரால கிடைக்காத சந்தோஷத்தை யாரு தருவா? அதுக்கு நாம ஒரு 2-3 செய்யணும். இந்த பாட்டுல சொல்லுது. நாம என்ன பண்ணணும்? அவனை கூப்பிடுங்க. என்னம்மா அவனுக்கு என்ன வேணும்? நேரா உட்காரணும். சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், பேசாம நேரா உட்கார்ந்து இருக்கவங்களையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், பேசுறவங்களையும் பார்ப்பேன். சரி, மிகுந்த சந்தோஷம் நமக்கு வேணும்னா நாம 3 விஷயம் செய்யணும். 1, நாம அவர்கிட்ட போகணும். எவர்கிட்ட? ஆமா. 2, நாம நம்ம இருதயத்தை அவருக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? 3, ரொம்ப முக்கியம், நாம அவருக்காக இந்த பூமியில சாட்சியா வாழணும். எப்படி வாழணும்? இது 3 செஞ்சா நாம எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா இருக்கலாம். அந்த பாட்டு நல்லா இருக்கா? இப்ப என் கூட சேர்ந்து பாட போறது மீச பாய்ஸா ஜட கேர்ள்ஸா? பாத்துருவோம் யாரு சத்தமா பாடுறான்னு பாத்துருவோம்.
யாரோட சத்தம் கேக்குதுன்னு நான் பாக்குறேன். எங்க கேர்ள்ஸ் சத்தம் தானே. ஆமா, பேசுற சத்தம் கேக்குது. இல்ல இல்லையே, நாங்க பேசவே இல்ல. அங்க அப்படியா? பாருங்க. எனக்கு என்னவோ பாய்ஸ் தான் நேரா உட்கார்ந்திருக்க மாதிரி தெரியுது. எனக்கு பாருங்க, எங்க கேர்ள்ஸ் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. பாத்துருவோம், பாடுறத வச்சு கண்டுபிடிச்சிருவோம். எஸ், இடுப்புல அசையும் போது கண்டுபிடிச்சிடலாம். அடடடா, தலையெல்லாம் சூப்பரா அசையுது. பின்னாடி செவுத்துல இடிச்சிக்காம ஸ்லோவா உங்க பல்லெல்லாம் காமிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அந்த வயரை அசைக்காம பாய்ஸ். நான் சொல்றேன். ரெடியா? 1 2 3 4. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவார். நீங்க சொல்லுங்க சத்தமா. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. சொல்லுங்க பாய்ஸ். நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. Great 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 joy, great 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 joy, great 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 joy இயேசு தருவாரே. சொல்லுங்க. மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் இயேசு தருவாரே. நம் இயேசு தருவாரே. நீங்க சொல்லுங்க. இயேசு தருவாரே. எல்லாம் இடுப்புல கை வச்சு கமான் அசைச்சு. ஓகே, அசைச்சுக்கிட்டே போதும். மியூசிக் போதும் மியூசிக். மிகுந்த சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. சொல்லுங்க. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது நம்மை வந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. சொல்லுங்க கமான். நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. இப்போ சத்தமா கிரேட் டு ஜாய், கிரேட் 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 ஜாய், Great 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 joy, great 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 joy இயேசு தருவாரே. மிகுந்த மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் இயேசு தருவாரே. நம் இயேசு தருவாரே. சொல்லுங்க. இயேசு தருவாரே. நம் இயேசு தருவாரே. இடுப்புல கை வச்சு அசைச்சு அசைச்சுக்கிட்டே. அக்கா, அந்த எல்லோ கலர் ஷர்ட் எழுப்புங்க. அந்த எல்லோ கலர் அந்த பிரவுன் கலர் ஷர்ட் இங்க நடுவுல அந்த தம்பி எழுப்புங்களேன். அந்த எல்லோ கலர் ஷர்ட் அந்த பின்னாடி இருக்கிற தம்பி 2 பேரும், அந்த 2 பேரும் எந்திரிங்க. எல்லோ கலர் ஷர்ட் அண்ட் அந்த தம்பி எந்திரிங்க. 2 பேரும் எந்திரிங்க. டக்குன்னு எந்திரிங்க. சீக்கிரம் எந்திரிங்க. வேகமா எந்திரிங்க. உட்காரு. நீ உட்காரு. சீக்கிரம் உட்காரு. முன்னாடி உட்காருங்க. ஆமா, நான் ஏற்கனவே சொன்னேன், பேசாம நேரா உட்கார்ந்துருக்கவங்களையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்க பேசுனீங்கனாலும் நான் பார்த்துருவேன். கவனிங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? எதுவும் பிரச்சனையா? இப்ப கூட அவன் பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. பேசிட்டீங்களா? நீங்க தான் பின்னாடி. அந்த தம்பி பேர் என்ன? உங்க பேர் என்ன? ராம்குமாரா? ரகுமாரனா? எட என்னடா? தமிழ் மாறன். இவன் பேர் என்னது? மத்தவன் பேரை சத்தமா சொல்றான், அவன் பேரை ஸ்லோவா சொல்றானே. இவன் பேர் தான் தமிழ் மாறனா? அவன் பேர் தமிழ் மாறன். அதிசய மாறனா? இங்க வாங்க 2 பேரும் வாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்க வாங்க 2 பேரும் வாங்க. சீக்கிரம் வாங்க. ஸ்பெஷல் பர்சன்ஸ் ஸ்பெஷல் பரிசு கொடுத்து நம்ம நேரா உட்காருங்க பாய்ஸ்.
முன்னாடி வாங்க 2 பேர் வாங்க. இங்க யாரா ஒரு கேர்ள் யாரா ஒருத்தங்க வாங்க. இங்க ஒருத்தர் வந்து இப்படி ரோஷன். ஆமா ரோஷனா ஜோசனா ஜோசனா. வாங்க 2 பேர் வாங்க. தமிழ் மாறன் உங்க பேரு? அச்சன். வெரி குட். தமிழ் மாறன் இப்படி உட்காருங்க. வெரி குட் பாய். அச்சன் நீங்க அண்ணா அச்சன் எங்க உட்கார வைக்கலாம்? அங்க கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப்ல உட்கார வைக்கலாமா? அந்த சேர் பக்கத்துல உட்கார வச்சு. போ அச்சன் அங்க உட்கார் ஓடு. சரி ரோஷன் அண்ணே ஒருத்தர் உட்கார்ந்துக்கோங்க, மீதி பேர் போங்க. சரி இந்த பாட்டு நல்லா இருக்கா? அப்போ மிகுந்த சந்தோஷத்தை யார் தான் தருவா? சூப்பர். மறந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருளும் நமக்கு என்ன கொடுக்காது. ஆமா அந்த நேரத்துக்கு அச்சன் எங்க போற? அச்சன் இப்படி வா. ஒரு கிஃப்ட் கொண்டு கொடுங்க, பென்சில் கிஃப்ட் கொடுங்க. நான் நேரா உட்காந்துருக்கிற ஒருத்தனை பார்த்துட்டேன். இங்க வாங்க. இதோ அவங்க. ஓடி வாங்க. நான் இங்க இருந்து பேசுறவங்களையும் பார்த்துட்டேன், இங்க நேரா உட்காந்துருக்க தம்பியும் பார்த்துட்டேன். தொடங்கினதுல இருந்து நேரா உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் எல்லாம் நேரா உட்காந்துருக்காங்க. அங்க கேர்ள்ஸ் எப்பவுமே சூப்பர். அப்படியா? பாத்துருவோம், ஆனா கொடுத்துருவோம். உங்க பேர் என்ன? அஸ்வந்த். அஸ்வந்த் அழகா நேரா உட்காந்துருக்காங்க. உட்காருங்க, கீழே உட்காருங்க. அஸ்வந்த்க்கு ஒரு அழகான பரிசு. போய் உட்காருங்க. அச்சனுக்கும் தமிழ் மாறனுக்கும் இன்னும் ஒரு வாய்ப்பு. என்னப்பா நேரா உட்கார்ந்தா உங்களுக்கு பரிசு. என்ன அச்சன் ஓகே தானே? சரி இப்போ இந்த பாட்டுக்கு ஒரு சூப்பரான ஆக்ஷன் இருக்கு. நாங்க சொல்லி கொடுத்தா நீங்க கத்துக்குவீங்களா? சரி அதுக்கு முன்னாடி நாங்க எங்க பேர்லாம் சொல்லிடுறோம். என் பேர் உங்களுக்கு தெரியும் தானே? ஒரு சிலருக்கு தெரியுது, மண்டையாட்டுறீங்க, ஒரு சிலருக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். என் பேரு சொல்லுங்க வின். கையை காமிச்சு சொல்லுங்க வின் சென்ட். என்னது? ஆமா. எத்தனை பேர் வீட்டுல சென்ட் இருக்கு? எனக்கு தெரியும் உங்க எல்லார் வீட்லயும் இருக்குன்னு. எத்தனை பேர் வீட்டுல சாப்பாடு இருக்கு? அதுவும் இருக்கு. சென்ட் இருக்கு, சாப்பாடு இருக்கு. இதுல எதை அதிகமா பயன்படுத்துறோம்? பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க, கை இருக்குங்க. எத்தனை பேர் காலையில குளிக்காம சென்ட் அடிச்சுட்டு வந்தீங்க? சரி குளிச்சுட்டு அடிச்சுட்டு வந்தீங்க? ஆமா, கை இறக்குங்க. இனிமே ஒவ்வொரு தடவை அந்த சென்ட்டை புஷு புஷு நடிக்கும் போது யார் ஞாபகம் வரணும்? உங்க ஞாபகமா? ஆமா, ஏன் ஞாபகம்? யார் ஞாபகம்? ஆமா, என் பேர் என்ன? கூட ஒண்ணு சேர்த்துக்கணும்ல, உன்னோட பெரிய வெள்ள நானு. எல்லாம் சொல்லுங்க, ஹாய் வின்சென்ட் அண்ணே. இந்த கேர்ள்ஸ் சட கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்றாருல, இந்த அண்ணன் பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்த அண்ணன் பேர் அலெக்ஸ் அண்ணே. ஹாய் அலெக்ஸ் அண்ணே. இங்க மீச பாய்ஸ்க்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த அண்ணன் பேர் தெரியுமா? அவர் பேரும் தெரியாதா? சரி, இந்த அண்ணன் பேர் ராஜேஷ் அண்ணே. ஹாய் ராஜேஷ் அண்ணே. அங்க கடைசியா ஒரு அண்ணன் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பா உங்க கண்ணு எல்லார் கண்ணுக்கும் தெரிவாங்க. அவங்க பேரு ஜாய்சன் அண்ணன். ஹாய் ஜாய்சன் அண்ணன். இந்த மாதிரி உங்களை பார்க்க நிறைய பேர் வந்திருக்கோம். இப்போ ஒரு பாட்டு, இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் சொல்லி கொடுக்க அக்காமார் வந்திருக்கிறாங்க. வாங்க, வேக வேகமா வாங்க. இதோ இருக்காங்க பாருங்க, எப்படி வாங்க. இந்த அக்கா பேர் எப்சி அக்கா. ஹாய் எப்சி அக்கா. அடுத்து இதோ ஒரு அக்கா இருக்காங்க, ஜாய்ஸ் அக்கா. ஹாய் ஜாய்ஸ் அக்கா. அடுத்து இதோ இருக்காங்க பாருங்க, கிருபா அக்கா. நான் பேர் சொல்லுவேன், நீங்க ஹாய் சொல்லி கிருபா அக்கா சொல்லணும். ஓகே, இந்த அக்கா பேர் கிருபா அக்கா. இதோ இந்த அக்கா ஷெக்கினா அக்கா. ஆமா, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா பேர் சொல்லிக்கிட்டே இருந்தா விபிஎஸ் முடிஞ்சு போயிடும். உங்க கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நீங்க அவங்க பேர் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இவங்க தான் உங்களுக்கு இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் செய்வாங்க. எஸ், ஒரே ஒரு தடவை தான் செய்வாங்க. நீங்க முட்டி போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. நல்லா உட்காந்துக்கோங்க, நல்லா உட்காந்துக்கோங்க, நல்லா உட்காந்துக்கோங்க. எஸ் அண்ணே, நாங்க சூப்பரா பண்ணிடுவோம். பண்ணிடுவீங்களா? ஆக்ஷன் சூப்பரா பண்ணுவோம். கேர்ள்ஸ் முதல்ல பாடுங்க. பாடுவோமே. ஆமா, அப்புறம் பண்ணல பார்க்கலாம். இப்போ கேர்ள்ஸ் பாடலாம் தானே? ஓகே,
இப்ப யார் பாடுவா? கேர்ள்ஸா பாய்ஸா? கேர்ள்ஸ் தான். பாத்துருவோம். எனக்கு கத்த கூடாது, அழகா பண்ணணும். ஆஹா, அசைய ஆரம்பிச்சிட்டாங்களே, சூப்பரா. கமான், அசைஞ்சு. சால்சனே ஃபுல் சைஸ். One, two, three, four. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. கமான் கேர்ள்ஸ் பாடுங்களேன். நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. Great, great, great joy. Great, great, great joy. Great, great, great joy. இயேசு தருவாரே மிகுந்த சந்தோஷம். கேட்கலையே? மிகுந்த சந்தோஷம். Boys, come on. மிகுந்த சந்தோஷம் இயேசு தருவாரே, நம் இயேசு தருவாரே, இயேசு தருவாரே, நம் இயேசு தருவாரே. அசந்தி, come on. ஆஹா, கேர்ள்ஸ் செய்யறாங்க உட்கார்ந்துகிட்டே. come on. இப்போ நீங்க தான் பாடணும். பாடுவீங்களா? 1, 2, Come on, 3, girls. 4. மிகுந்த 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 சந்தோஷமே பாய்ஸ் பாடலாம். உனக்கும் எனக்கும் தருவாரே. சொல்லுங்க. மிகுந்த 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 உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. நாம் வந்திடும் போது கேட்கல. கமான் பாய், சத்தமா. ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. சொல்லமா. Great, great, great joy. Great, great, great joy. Great, great, great joy. இயேசு தருவாரே மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் இயேசு தருவாரே. நம் இயேசு தருவாரே. கேட்கலையே? இயேசு தருவாரே. நம் இயேசு தருவாரே. ஆமா, அசைஞ்சுக்கிட்டே. அண்ணே, எல்லா பிள்ளைங்களும் கத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே. ஆனா இந்த கூட்டத்தை எந்திரிச்சு நிக்க வச்சா அண்ணே, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஐடியாவா? ஆமா, சொல்லுங்க. இருக்கிற எங்க கேர்ள்ஸ்ல பாதி மட்டும் எழுப்புங்களேன். பாதியா? ஆமாண்ணே. எனக்கு இன்னும் ஒரு ஐடியா தோணுது. இன்னொன்னு வேற தோணுதா? சரி சொல்லுங்கண்ணே. பொதுவா ஆக்ஷன்னா நின்னுகிட்டு பண்றது ரொம்ப ஈஸி. ஆமாண்ணே. ரொம்ப சுலபமா கையை தூக்கிடலாம், காலை தூக்கிடலாம். ஆமாண்ணே. ஆனா உட்கார்ந்து பண்றது ரொம்ப கஷ்டம். அது எங்க கேர்ள்ஸ் சூப்பரா பண்ணுவாங்களே. யாரு? எங்க கேர்ள்ஸ் தான். உங்க பிள்ளைங்க உட்கார்ந்து கோலம் தான் போடுவாங்க. அப்படியா? ஆமா. இல்ல தானே. ஆக்ஷன் இருங்க. நாங்க சொல்லிடுறோம். சொல்லுங்க. ஹலோ வின்சென்ட் அங்கிள் சொல்லுங்க. அங்கிளா? சரி சரி. ஹலோ வின்சென்ட் அண்ணே, நாங்க உட்கார்ந்து ஆக்ஷன் சூப்பரா ஆடுவோம். நான் சொல்றது சொல்லுங்க. ஹலோ அலெக்ஸ் அண்ணே, எங்க கோலம் போட தான் தெரியும். அப்படியா? ஆக்ஷன்லாம் வராது. சொல்லுங்க. இருங்க. ஆக்ஷன் வராது. அட வராது. அட வராது. பாய் சொல்லுங்க. ஹலோ ராஜேஷ் அண்ணே, எங்களை உட்கார்ந்து கோலி விளையாட தான் தெரியும். ஆக்ஷன்லாம் வராது. வராதா? வராதா உங்களுக்கு? அததான் சொல்றாங்க. இங்க பாருங்க. சொல்லுங்க. வராது. வராது. அண்ணே இப்படியே பேசினா பேசிட்டே இருப்பாங்க.
பண்ணி நீங்க பாத்துருங்க. பாத்துருங்க, நாங்க கேர்ள்ஸ் தான் சூப்பர். செஞ்சு பாருங்க. ஆமா ஆமா அண்ணே ஆ 2 செய்யணும். ஓகே. உட்கார்ந்தே ஆக்ஷனும் செய்யணும், உட்கார்ந்தே பாடணும். நாங்க பாடவும் செய்வோம், ஆடவும் செய்வோம். ஓ நீங்க பாடலும் ஆடலும் டீம். ஆமா பாத்துருவோம். யார் இப்போ அழகா உட்கார்ந்து ஆக்ஷன், அதுவும் முக்கியமா பக்கத்துல இருக்கவங்க யாரும் இடிக்காம அது சூப்பரா பண்ணுவோமே. அழகா செய்யணும். கண்டிப்பாண்ணே. அங்கங்க நிக்கிற அக்கா அங்க பாருங்க, யாராவது இடிக்கிறாங்கன்னா அவங்கள மட்டும் வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஓகே அக்கா? ஆமா. இங்க அழகா பாட்டு பாடி கத்துக்கணும்னு வந்திருக்கவங்களுக்கு தான் இடம், மத்தவங்களுக்கு இல்ல. ரெடியா? ஆர் யூ ரெடி? பாத்துறோம் ஒரு தடவை. அது யாரும் ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்களா? வந்துகிட்டு இருக்காங்களா? ஃபுல் சைஸ் வந்துட்டு இருக்காங்களா? சார்லஸ் என்ன வராங்களா? வந்துருவாங்களா? ரெடி ஆயிட்டே இருக்கிறாங்களா? ரொம்ப பெரிய சரி, இங்க பாருங்க பிள்ளைங்களா, எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. உங்களை பார்க்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. கண்ணை அண்ணே உட்காரு. நீங்க கண்ணு மூடு. அண்ணே அண்ணே இங்க பாருங்க. இப்ப கேர்ள்ஸ்ல பாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் யார் சொன்ன உடனே கண்ணை மூடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு 2 gift கொடுத்துடலாம். ஓகேண்ணே. 3 சொல்றதுக்குல 1 2 3 கண்ணை மூடணும். இல்லனா அந்த கெஸ்ட் அமிச்சிடலாண்ணே. ஆமா, கெஸ்ட் வர தேவையில்லை. கண்ணை திறக்க அக்கா, யார் கரெக்டா கண்ணை மூடி இருக்கான்னு பாருங்க. கரெக்டா யார் கண்ணை மூடி இருக்கான்னு பாருங்க. பாய்ஸ் உட்காருங்க. ஆமா, யார் கண்ணை மூடி இருக்கான்னு பாருங்க. நேரா உட்காந்துக்கோங்க. பாருங்க, பாய்ஸ்ல நிறைய பேர் 1.5 கண்ணுல பாத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். இந்த 1.5 கண்ணுல பாக்குறது, மூக்கு வழியா பாக்குறது, வாயை திறந்துக்கிட்டு பாக்குறது, அந்த முயற்சியெல்லாம் செய்யக்கூடாது. எஸ், உங்களை பார்க்கறதுக்குனே வந்திருக்கிறாங்க. கண்ணை மூடுனீங்களா? 1.5 கண்ணுல பார்க்கல. இப்ப ரெடியா? இப்ப 3 சொன்னோன்னு கண்ணை திறந்தோம். கண்ணை திறந்திருக்காங்க நிறைய பேர், இன்னும் கண்ணை மூடவே இல்லை. 3 சொன்னோன்னு கண்ணை திறக்கணும். 1 2 என்னடா ஒருத்தருக்கு கண்ணை திறந்து பார்க்கறான். 3 பாத்தீங்களா? இப்ப இவங்களுக்கும் உங்களுக்கும் தான் இந்த போட்டி. நீங்க எப்படி உட்கார்ந்துக்கிட்டு செஞ்சிருவீங்களா? பாடிடுவீங்களா? முட்டி போடாம உட்காருங்க பாப்போம். நல்லா உட்காந்துக்கோங்க பாப்போம். இப்ப யார் அழகா பாடி, யாரு சத்தமா பாடி ஆக்ஷன் செய்யறான்னு பாத்துருவோம். நேரா உட்காந்துக்கிட்டு. கம் ஆன் கேர்ள்ஸ், நம்மளுக்கு ஒரு போட்டி இருக்கு. எல்லாரும் சூப்பரா இருக்கு. இங்க இருந்து பாக்க அடடா. ஆஹா, இந்த முயலும் சிங்கமும் சூப்பரா செய்யறாங்களே. 1 2 3 4 மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. சொல்லுங்க. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது, நம்மை தந்திடும் போது, நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. சொல்லுங்க. நாம் வந்திடும் போது, நம்மை தந்திடும் போது, நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. Great, great, great to joy. Great, great, great to joy. Great, great, great to joy. இயேசு தருவாரே மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். இயேசு தருவாரே
நம் இயேசு தருவாரே. கேட்கலையே, இயேசு தருவாரே, நம் இயேசு தருவாரே. கமான் அசஞ்சு இடுப்புல கை வச்சு. One, two, three, four. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவார். கேட்கலையே, மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம். கேர்ள்ஸ் உட்கார்ந்துட்டு சூப்பரா செய்யறாங்களா ஆக்ஷன். இந்த பக்கம் கையை காணமே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. Great, great, great joy, great, great, great joy, great, great, great joy. இயேசு தருவாரே மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். இயேசு தருவாரே, நம் இயேசு தருவாரே. கேட்கலையே, இயேசு தருவாரே, நம் இயேசு தருவாரே. சூப்பர் அசஞ்சி. வெரி குட். கை தட்டவே இல்லையா உங்களுக்கு? சூப்பரா செஞ்சாங்களே. அதுக்கு முன்னாடி எங்க பிள்ளைங்களுக்கு அவங்களே கைத்தட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு அவங்களே ஆமா, எங்க போட்டியில வின் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ அவங்க கை தட்ட கூடாதுன்னு இல்ல இப்படி கை வச்சுக்க சொல்லுங்க. இப்படி ஷோல்டர் கிட்ட வச்சுக்கிறேன், வைக்க சொல்லுங்க. ஷோல்டர்ல கை வைங்க பிள்ளைங்களா. இப்படி கை வச்சு சொல்லுங்க சபாஷ். சபாஷ், நல்லா சொல்லுங்க சபாஷ். வெரி குட். சூப்பரா பாடிட்ட, சூப்பரா பாடிட்ட. இப்படியே பாடு. ஏய் உன் கண்டத்துல போடுறா, பக்கத்துல போடு. ஆமா சூப்பர்ண்ணே. அண்ணே ஆமா, இயேசு வர்றதுனால நம்ம வாழ்க்கையில என்ன கிடைக்கும்னே? சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். எப்படி சந்தோஷம்? என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் வரும் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஆமாண்ணே. அதுக்கு முன்னாடி இப்ப கண்ணை மூடணும். ஆமா, கண்ணை மூடுங்க எல்லாம் கண்ணை மூடுங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. ஆமா எல்லாம் கண்ணை மூடுங்க. பாய்ஸ்ல ஒரு சிலர் கண்ணை மூடவே இல்லை. கண்ணை மூடுறவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துடலான்னு. கேர்ள்ஸ் பரவாயில்லையே, சூப்பர். ஓகே, இப்ப கண்ணை திறந்துக்கோங்க. சரி, இன்னைக்கு முதல் நாள் அப்படித்தானே? நம்ம விபிஎஸோட மொத்த நாள் தலைப்பு என்ன? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க தமிழ்ல. மிகுந்த சந்தோஷம். தமிழ் தமிழ்லனாலும் கிரேட் ஜாயம்ல. எல்லாம் சொல்லுங்க மிகுந்த சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்க மிகுந்த சந்தோஷம். ஆமா மறந்துடக்கூடாது, சரியா? நீங்க எங்களுடைய இது சொல்லிட்டீங்கல்ல, தலைப்பு சொல்லிட்டீங்கல்ல. ஆமா, இந்த நாள் தலைப்பு நானும் ராஜேஷனும் சொல்லலாம்னு இருக்கோம். ஆமா அண்ணே, நான் அங்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருப்பேனே. பாருங்கண்ணே, நேரா உட்கார்ந்து இருக்கிறவங்க ஓகே, இந்த பாருங்க, அந்த பேசுறவங்களையும் நான் பார்த்துட்டேன். இந்த பாருங்க பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அங்க பாருங்க, அந்த அக்காவுக்கு கீழே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாலண்டியர் அக்காவுக்கு கீழே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 பேர். எனக்கு பேசுறவங்களும் கண்ணுக்கு தெரியும், பேசாம நேரா உட்கார்ந்து இருக்கவங்களும் என் கண்ணுக்கு தெரியும். பேசுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிஃப்டா? பேசுறவங்களுக்கா? பேசுறவங்களுக்கு திட்டு கிடைக்கும். பேசாம உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு உங்களுக்கு திட்டு வேணுமா கிஃப்ட் வேணுமா? நேரா உட்காருங்க பாப்போம். யாரா அது? சரி ஆரம்பி. சரி அண்ணா ராஜேஷ் அண்ணா, இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எந்திரி, நீதான் விசில் அடிக்க. இதோ அவன். ஆமா நீதான் எந்திரி. அழகா கண்ணு முன்னாடி இவ்வளவு உயரமா இருந்துட்டு விரல வாய் வரைக்கும் கொண்டு போய் விசில் அடிக்கணுமா? வெளியே போய் அடிச்சுட்டு வரியா? யாருக்கா விசில் அடிக்கணுமா?
சரி, டீச்சர்ஸ் கவனிங்க, வாலண்டியர்ஸ் கவனிங்க. இன்னும் ஒரு தடவை அந்த சத்தம் வந்ததுன்னா அந்த ஆளை மட்டும் தூக்கிட்டு போய் வீட்டுக்கு விட்டுரு வந்துடும். சரியா? நேரா உட்காந்து பார்ப்போம். சொன்ன உடனே நேரா உட்காரவங்களுக்கு gift உண்டு கண்டிப்பா. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனையும் உண்டு, அதே நேரத்தில் உண்மையா நல்ல பிள்ளையா நடந்துக்கிறவங்களுக்கு கிஃப்ட்டும் உண்டு. தம்பு சரியா? ஹலோ, ஓகே தானே? என்ன பண்ணக்கூடாது? உட்கார். சரி சரி பிள்ளைங்களா, இன்னைக்கு நாளோட தலைப்பு நாங்க சொல்லி தர போறோம். என்ன? சரியா? இன்னைக்கு அது நம்ம வந்து வந்து சொல்லுங்க. பாட்டு கத்துக்கிட்டோம். ஓகே, ரெண்டாவது அப்புறம் என்ன கத்துக்கிட்டோம்? இதோ நாங்க தலைப்பு சொல்லி தர போறேனே. தலைப்பும் கத்துக்கிட்டோம். ஆமாண்ணே. அப்போ இன்னைக்கு நாளோட வசனத்தை நான் கத்துக்க போறோம். ஓகேவா? ஓகே அண்ணே, அதுக்கு முன்னாடி அது இன்னைக்கு நாளோட தலைப்பு இருக்கே. அதுதான் நான் சொன்னேன் நான். ஓ சரிண்ணே. சரி, எல்லாருக்கும் தெரியுதா? ஓகேவா? சரி, இன்னைக்கான நாளோட தலைப்பு என்னன்னா, சர்வ வல்லமை தேடி சந்தோஷமா இருங்கள். சொல்லலாமா? சரி, ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் சொல்லிடலாமா? கேர்ள்ஸ் சொல்றீங்களா? சர்வ வல்லவரை தேடி சந்தோஷமா இருங்கள். இப்போ பாய் சொல்லலாமா? நான் சொல்லுமா? சொல்லுங்க. சர்வ வல்லவரை தேடி சந்தோஷமா இருங்கள். இதுதான் இந்த நாளோட தலைப்பு. சரிங்களா அண்ணா? அண்ணே, சர்வ வல்லவரை தேடினா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா அண்ணா? எனக்கு தெரியுமே. தெரியுமா? யாருண்ணா? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சர்வ வல்லவர் அப்படின்னா அவரால் எல்லாமே செய்ய முடியும்ண்ணே. அப்படியாண்ணா? இதுதான் அதுதான்லாம் இல்ல. ஓ, அவரால் இந்த விஷயம் தான் அந்த விஷயம் தான் செய்ய முடியலாம் இல்ல. ஓ, அப்ப அவரை தேடினா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்கலாம், ஆ. எல்லாமே செய்வாரு. அப்ப உங்களுக்கு அவர் வேணுமா? பிள்ளைங்களா, என்ன அந்த சர்வ வல்லவர் வேணும் தானே? ஆமா, அவரை பத்தி தான் கத்துக்க போறோம். ஓகேவா? சரிங்களா அண்ணா? அண்ணா ஆ. என்கிட்ட ஒரு கேமோட இந்த வசனத்தை சொல்லி தருவோம். கேம் முடியா? ஆமாண்ணா. நான் 2 கேர்ள்ஸை செலக்ட் பண்ணிட்டேன். நான் கூட ஒரு 2 பாய்ஸை செலக்ட் பண்ணிட்டேனே. சரிங்கண்ணே, நான் முதல்ல எங்க கேர்ள்ஸ் கூப்பிட்டுருவா. கை தூக்குறேன்னு கிடையாதுண்ணா. கை தூக்குறவங்களே இல்ல, நான் தான் செலக்ட் பண்ணிட்டேனே. சரி, கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட். நான் கூப்பிட்டுருவா. ஓகே, கூப்பிடுங்க. ஆமா அக்கா வாங்க, பிளாக் கலர் ஷால் நீங்க தான் வாங்க. நானும் பாய்ஸ்ல கூப்பிட்டுறேன். கூப்பிட்டுருங்க. டைம் ஆகுது. அண்ட் இங்க வந்து இந்த அக்கா வாங்க, வா வாடா. ப்ளூக்கு பின்னாடி நீ நீங்க வாங்க. வா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆமா, மேல வாங்க. இந்தாங்கண்ணே, உங்க கேர்ள்ஸ்க்கான 2 பலூன். ஊதிடுவீங்களா? இந்தாங்க. ஊதிடுவீங்களா? பாய்ஸ்க்கான 2 பலூன். ஊதிடுவீங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்த வசனம் இதுல இருக்கு. சரிங்களா? இதை ஊதி நீங்க உடைக்கும் போது அதுக்குள்ள அதுல பேப்பர்ல அந்த வசனம் இருக்கு. சரிங்களா? நீங்க ஊதி உடைங்க. சரிங்களா? நான் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்லுவேன், அப்பதான் உடைக்கணும். ஓகேவா? எல்லாம் சொல்லலாமா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. சீக்கிரம் உடைச்சிரியாடா. என்னடா பலூனே ஊதுற மாதிரி இருக்கு, ஆனா வெடிய மாட்டேங்குதுடா. ஊதுறியா உரியாடா? நம்ம ஜட கேர்ள்ஸ் எல்லாம் ஊதுறாங்கல்ல, சீக்கிரம் சப்போர்ட் பண்ணுங்க. கம் ஆன் ஜட கேர்ள்ஸ். பாய்ஸ். உட்காருங்க பாய்ஸ், உட்காருங்க. சரி, உங்க பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. பாய்ஸ் உட்காருங்க, கேர்ள்ஸ் சூப்பரா உட்காந்துருக்காங்க. சரி அண்ணா, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நான் ஆரம்பிக்கட்டுமா? நீங்களே ஆரம்பிங்க. சரி அக்கா, உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆபகுக் 3:18 இருக்கு. என்ன இருக்கு? ஆபகுக் 3:18. ஆமா, உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்க பேப்பர் எங்க? அண்ணா, இவங்க வசனமே காணோமே. இல்லையா? என்ன போச்சு? போட்டாங்களா? என்ன கீழே விழுந்ததா? வசனம் அப்படியே சொல்லுங்க. வசனம் சொல்லு. சரி, இன்னைக்கு வசனம் வந்து, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆபகுக் 3:18. ஆமா, உங்க டிவில வந்துருச்சா? ஆமா, அவங்களுக்கு டிவில டிவில வந்துருச்சுங்களா?
சரி ஒரு வாட்டி சொல்லுவோமா? கேர்ள்ஸ் மட்டும் சொல்லுவோமா? நான் கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆபக்கூக் 3:18. பாய்ஸ் நேக்கிற உட்காருங்க. இப்போ நீங்கள் சொல்லலாமா? யார் சந்தோஷமா இருக்க முடியும்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆபக்கூக் 3:18. சரி, யாருக்கு இந்த வசனம் தெரியும்? கை தூக்குங்க மட்டும் தான் நான் கூட போறேன். சரியா? நான் ரெடி ஸ்டார்ட் 1 சொல்லுவேன், அப்பதான் தூக்கணும். சரியா? தெரியுமா? அண்ணே அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற நம்ம அக்கா gift ஓகே, கொடுத்துடலாம். gift கொடுத்துருவாங்க. ஆமா வாங்க, உங்க பேர் பிரியங்கா. பிரியங்கா அக்காவா? கண்ண மூடி ஒரு gift எடுங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அமைதியா இருக்கணும். நேரா உட்காருங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். போங்க போலாம். நானும் பார்த்துக்கிட்டே வாங்க, இருக்கேன். உங்க பேர் என்ன? தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி அக்கா, கண்ண மூடி gift எடுங்க. அவங்க- வெரி குட். ஓ பலூன் ஊதி உடைச்சதுனாலயா? ஆமாண்ணே. ஓ சூப்பர்ண்ணே. வாங்க கண்ண மூடி ஒரு gift நேரா எடுங்க. உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அப்படியே வாங்க கண்ண மூடி ஒரு gift எடுங்க. ஒரு சிலருக்குலாம் அந்த வசனம் தெரியுது. ரொம்ப சிம்பிளான வசனம் இல்ல? அண்ணே ஆ, நாங்க கேர்ள்ஸ்ல இருந்து ஒருத்தர் வசனம் சொல்ல போறோம். அப்படியா? உங்க பாய்ஸ்ல இருந்து யாராவது வருவாங்களா? நிறைய பேர் வருவாங்க. ஆனா கை தூக்காம உட்கார்ந்துருக்கவங்கள நான் கூப்பிட போறேன். நாங்களும் கை தூக்காதவங்கள தான் கூப்பிட கை போறோம். தூக்காம நேரா கை நீங்க கட்டி வாங்க. உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தரை நான் நீங்க தான். கூப்பிட நீங்க போறேன். கையை தூக்காம கையை கட்டி வாங்க வாங்க, நீங்க தான். நேரா என்னதான் பார்க்கணும். இவங்க அந்த வந்துட்டாங்க. தலைப்பும் சொல்லணும், ஆ. வசனமும் சொல்லணும். எங்க கேர்ள்ஸ்ல தலைப்பு யார் சொல்றது? இல்ல இல்ல, கூப்பிடுறேன். அவங்களே சொல்லணும். அவங்களே வாங்க. ஆமா, சரி வாங்க அக்கா. வாய்ஸ்ல யாரை கூப்பிடலாம்? நேரா நிமிந்து கையை தூக்காம உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் இருக்காங்களே அண்ணே. நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்னும் ஒருத்தரை கூட கூப்பிடுங்க. சரிங்கண்ணே. நானும் பாய்ஸ்ல 2 பேரை கூப்பிடுறேன். ஓகே, ஒருத்தர் நீங்க வாங்க. ஒருத்தர் நீங்க தான் வாங்க. ம். கூப்பிடுங்க 2 பேரை. ஆமா, நேரா நிமிந்து உங்களை பாக்குறவங்கள கூப்பிடுங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க மேல வாங்க, மேல வாங்க. இன்னொருத்தர் வந்தாச்சா கேர்ள்ஸ்ல? அது வராங்கண்ணே. யாரு? தோனே. இந்த ஒயிட் கலர் ஷர்ட். ஆமா, ஒயிட் கலர் ஷர்ட். வாங்க. அவங்க தான் பயங்கர சேட்டை பண்ணாங்க. வசனம் சொல்லிடுவானா? 2 பேருமே வா. பின்னாடி யாரையாவது ஒருத்தர் பார்த்து கூப்பிடுங்க. உட்காரு, நீ உட்காருங்க, தம்பி உட்காருங்க. நீ உட்காருங்க. ஆமா, பின்னாடி பாருங்க எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கா. இந்த ரெட் கலர் ஷர்ட். இவங்க அதுக்கு பின்னாடி. மூக்கும் வாயும் சேர்த்து வச்சிருக்கானே இவனா? வட. தெரியுமா அவனுக்கு? சொல்றீங்களா? வாங்க. சூப்பர். இங்க 2 அக்காங்க வந்துட்டாங்க, இங்க 2 அண்ணனுங்க வந்துட்டாங்க. எங்கேயோ போறாங்க. ரேஷன் கடையில கியூல நிக்கிற மாதிரி போய் பின்னாடி ஏதோ சந்துக்குள்ள நுழைஞ்சு வா. என்னடா கொகைக்குள்ளியோட நுழைஞ்சு வர? அப்படி அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இப்போ உங்க பேர் சொல்லுங்க. சாய் சரண். சாய் சரண். அடடடா, உங்க பேர்? தட்சின். ஆ? தட்சின். தக்ஷன். தக்ஷனுக்கும் சாய் சரண். இந்த பக்கம் உங்க பேரு? சாதனா. சாதனா. மாலதி. வெரி குட். அண்ணா இப்போ நீங்க சொல்றீங்களா? தலைப்பு பிளஸ் வசனம். வசனம். இந்த நாளோட தலைப்பு வசனம். ஆமா. சாதனா. சாதனாக்கா. தலைப்பு வசனம். நான் கத்திருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். ஆபத்துக்கும் 3:18. கண்ணு தெரியலையா? சாதனா. அண்ணே, ஏதோ கேள்வி கேட்டா அல போற எங்க சாதனா பயந்துட்டாங்கண்ணே. பயந்துட்டேன். ஆமா. சரி பரவாயில்ல, கை தட்டுங்க சாதனாக்கு. நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? நீங்களா சொல்லிருக்கீங்களா? வெரி குட். பார்க்காம சொல்லுவீங்களா? பார்க்காம. இந்த நாளோட தலைப்பு நான் கத்திரிக்கோ மகிழ்ச்சிப்பேன். ஆபவும் 3:18. வெரி குட். கை தட்டுங்க கேர்ள்ஸ்க்கு. சாய் சரண் பார்க்காம சொல்லணும் அத. இந்த நாளோட தலைப்பு வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆபபுக் 3:18. அடடடா, ஹைஃபைடா. தக்ஷன் ரெடியா? நான்
மகிழ்ச்சியா இருப்பேன். நாபத்தூர் 3:18. சூப்பர். ஏங்க இப்பதான் gift கொடுக்கணும் நீங்க. ஆமாண்ணே சாரிண்ணே, இதோ வந்துட்டேனே. எங்கண்ணா அந்த gift பையி? இதோ வச்சிருக்கேனே. கையை விட்டு எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு gift கொடுங்க. ஆமா, கண்ணை மூடி உள்ள விட்டு எடுங்க கைய. கண்ணை மூடுங்க. ஒண்ணு கண்ணை மூடி. வெரி குட். நீங்க கண்ணை மூடுங்க சாதனா. கண்ணை மூடு. வெரி குட். டக்குனு எடுங்க. இருங்க, நிறைய இருக்கு போல. சாதனா வந்து கொஞ்ச நேரத்துல கேள்வி கேட்டா அழுகுற போல இருக்கு. தேங்க்யூ. போய் உட்காருங்க. போடுங்க, போங்க உட்காருங்க. ஐயோ ஒண்ணுதான். ஏய் பாத்தியா? போலாம். போய் உட்காருங்க. இவங்க 2 பேருக்கு லெட்டர் வந்திருக்கு என்ன? அப்போ இந்த நாள் ஒரு தலைப்பு இருக்கு. சொல்லுங்க, சர்வ வல்லவரை தேடி சந்தோஷமா இரு. யாரு சர்வ வல்லவர்? சர்வ வல்லவர்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பாவால செய்ய முடியாத காரியம்னு ஒண்ணுமே இல்ல. சாய் சரண், தக்ஷன் அங்க இருக்கானா? இந்த பக்கம் உன் gift எங்க? சாய் சரண் gift எங்க? இவன் ஒன்று ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த gift வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. இவனோட gift பத்திரமா வச்சுக்க. போற பிறகு ஆராய்ச்சி பண்ணிக்கோ. சரியா? எல்லாம் நான் சொல்றது சொல்லுங்க. இயேசுவால செய்ய முடியாததுன்னு ஒண்ணுமே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பாவால எல்லாம் முடியும்னு அர்த்தம். அப்படித்தானே? நல்லா கவனிங்க. ஏசப்பாவால வியாதியிலிருந்து சுகம் கொடுக்க முடியும். ஏசப்பாவால உங்க பிரச்சனைய மாத்த முடியும். ஏசப்பாவால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். தம்பி கவனி, ஏசப்பாவால உங்களுக்கு ஞாபக சக்தியை தர முடியும். ஏசப்பாவால உங்க அப்பாக்கு, அம்மாக்கு, உங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியும். முடியுமா முடியாதா? ஆமா. நேரா உட்காருங்க. அப்ப நாம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள. எல்லாம் சொல்லுங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். சொல்லுங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆபகுக் 3:18 மறந்துடக்கூடாது. சரியா? எத்தனை பேர் ராகுல் தெரியும்? ராகுல் இங்க யாராவது ராகுல் இருக்கீங்களா? யாராவது இங்க ராகுலா? இங்க வா ராகுல். கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ராகுல் இங்க இருக்கிறார். மஞ்ச சட்டை போட்ட ராகுல். ராகுல் அவன் பேரு. எத்தனாவது படிக்கிற? 4வது படிக்கிற ராகுல். கவனிங்க. எனக்கும் ஒரு ராகுல தெரியும். அந்த ராகுல் எத்தனாவது படிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் என்ன செஞ்சான்னு தெரியும். இந்த ராகுல் மாதிரி தான் அந்த ராகுலும். இந்த ராகுலுக்கு கப்பல் செய்ய தெரியுமா? தெரியுமா? ஆமா. கவனிங்க. ஒரு நாள் ராகுல் என்ன பண்ணா? ஒரு அழகான கப்பல் செஞ்சான். என்ன செஞ்சான்? இதை பிடிச்சுக்கிறாங்க. அதுல ராகுல் அப்படின்னு அவன் பேரை எழுதிக்கிட்டான். இது சாதாரண பேப்பர் கப்பல் இல்ல, மரத்திலேயே செஞ்ச கப்பல். இது பேப்பர் கப்பல். ஆனா ராகுல் எதுல செஞ்சான்? மரத்துல. நமக்கெல்லாம் பேப்பர் கப்பல் தான் செய்ய தெரியல. மரக்கப்பல் செய்ய தெரியுமா? வெரி குட். நீங்களா நல்ல பிள்ளைங்க. அத மாதிரி ராகுல் செஞ்சானா? எதுக்காக நம்ம கப்பல் செய்வோம்? தண்ணியில விட்டு பார்க்க தானே. மழை நேரம் வந்த உடனே நம்ம வீட்டு பக்கத்துல ஆத்துல என்ன ஓடும்? அந்த தண்ணியில, ரோட்ல ஓடுற தண்ணியில என்ன விட்டு பார்ப்போம்? நம்ம ஸ்கூல் புக்கெல்லாம் கிழிச்சு. அப்படித்தானே? ஆமாவா? அதெல்லாம் கிழிக்க கூடாது. வேஸ்டா இருக்கிற நியூஸ் பேப்பரை கிழிச்சு அதுல கப்பல் செஞ்சு என்ன பண்ணுவோம்? ஆனா இந்த ராகுல் கொஞ்சம் வித்தியாசமானவன். கவனிங்களேன். மரத்திலே ஒரு கப்பல் செஞ்சு காத்துக்கிட்டே இருந்தான். எதுக்கு காத்துக்கிட்டு இருந்தான்? மழை வர்றதுக்கு. வெரி குட். சூப்பரா சொன்னீங்க. ஒரு நாள் ஆச்சு. ராகுல் நினைச்ச மாதிரியே அவங்க கிராமத்துல
அப்படின்னு இடி இடி இடிச்சு என்ன பேசுது? பயங்கர மழை. ராகுலுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? ஏன் சந்தோஷம்? மழை வந்துருச்சுனா, மழை வந்ததுனால ஏன் சந்தோஷம்? கப்பலை என்ன பண்ணலாம்? நேரா அவங்க அம்மா கிட்ட போனா, அம்மா அம்மி, அவங்க அம்மா சீரியஸா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட போய், மம்மி என்னடா வெளியில மழை, அத தெரியுமே, இல்ல இந்த கப்பலை தண்ணியில சொய் 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 சொய். என்னடா சொய் சொய்? தண்ணியில நான் விட்டு பார்க்கட்டா? ஏ ராகுல், எப்பவும் இல்லாம நிறைய தண்ணி ஓடுது நம்ம வீட்டு வாசல்ல. நீ போய் இந்த மர கப்பலை விட்டா கப்பல் தண்ணியில என்ன ஆயிடும்? மூழ்கிடும், இல்ல அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்புறம் வந்து என் கப்பல் காணோம்னு அழக்கூடாது. அவன் சொன்னான், இல்ல 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 நான் பத்திரமா புடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவங்க அம்மா சரி போய் தொலை அப்படின்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் கப்பலை எடுத்துக்கிட்டான், நேரா வெளியே வந்தான். அவங்க வீட்டு வாசல்ல என்ன ஓடுச்சு? நிறைய தண்ணி. எதிரில் தினேஷ் இருந்தான். அவன் சொன்னான், ஏய் ராகுல், என்னடா பண்ண போற? நாம காட்டுவோம்ல ஏதாவது வாங்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட, அந்த மாதிரி அவன் கப்பல் எடுத்து எதிர் வீட்டுல இருக்க தினேஷ் கிட்ட காட்டினா, ஏ இங்க பாத்தியா? அவன் அங்க இருந்து வர இருறா அப்படி வீட்டுக்குள்ள ஓடிட்டான். ராகுல் பொறுமையா கப்பலை எடுத்தான், தண்ணியில வைக்கலான்னு போனா தண்ணி அப்படியே வேகமா போயிட்டே இருந்தது. அப்படி வச்ச உடனே அப்படி அப்படியே பிடிச்சுக்கிட்டான். ஐயோ ஐயோ, கப்பல் ஓடிடும் போல இருக்கு, பயமா இருக்கு, இது விட்டக்கூடாது, திரும்பவும் சரி பொறுமையா செய்வோம் பொறுமையா செய்வோம் அப்படின்னு கப்பலை கொண்டு போனா. திரும்பவும் வச்சா சறுக்கு அப்படியே பிடிச்சுக்கிட்டான், கையிலேயே பிடிச்சுக்கிட்டான். கப்பல் என்ன ஆயிட்டு இருக்கு? தண்ணியில அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. கை அப்படியே பத்திரமா பிடிச்சுக்கிட்டான். விட்டா என்ன ஆயிடும்? போயிரும். அப்படி பிடிச்சுக்கிட்டே இருந்தானே. எதிரில் அவன் ஃப்ரெண்டு தினேஷ் வந்தான். ஏ ராகுலே, இவன் கையை விட்டுட்டு என்னடா அப்படின்னா, என்ன ஆச்சு? கப்பல் அடிச்சுட்டு போயிடுச்சு. ராகுல் உடனே ஐயோ என் கப்பல் என் கப்பல் என் கப்பல் ஐயோ கப்பல். இந்த தினேஷ் இருக்கிறான் பாரு, மூக்களை குத்துற பாரு, இந்த நேரமாடா என்ன கூப்பிடணும், என் கப்பல் போயிருச்சே அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஒரே கவலை. நேரா வந்தான் வீட்டுல அவங்க அம்மா கிட்ட, கிச்சனுக்கு வந்தான். நேரா அவங்க சட்டை இந்த புடவைய பிடிச்சி இழுத்தா, மம்மி என்னடா? கப்பல். கப்பலுக்கு என்ன? தண்ணியில. என்னடா? கப்பல் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. நான் அப்பவே சொன்னலடா, நான் அப்பவே என்ன சொன்னேன்? சொன்னா இல்லையா? கீழ்ப்படிய மாட்டேங்கிறிய? சொன்ன அப்பவே சொன்னா இல்லையா? என்னடா சிரிக்கிறான்? ராகுல் உடனே அழுதான். ஏன்னா கவனி, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சான். ஒரே அழுக. சரி கப்பல் போனா போகுது, வந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு வேணாம், போங்க, சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம், நான் போய் தூங்குறேன். ராகுல் என்ன முதுகுல தோசை வேணும்? வேணாம், சரி சாப்பிட்றேன். அவனு வேக வேகமா சாப்பிட்டான். ஆனாலும் அவனுக்கு என்ன வந்துருச்சு? ஒரே சோகமாவே இருந்தான். 2 நாள் ஆச்சு. தம்பி கவனி, 2 நாள் ஆயிடுச்சு. இவங்க அம்மா பார்த்தாங்க ராகுல் ரொம்ப சோகமா இருக்கான். சரி அவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்வோம். கவனி பாய்ஸ் கவனி, ஒரு உதவி செய்வோம்னு சொல்லி ராகுல அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க. எங்க கூட்டிட்டு போனாங்க? எத்தனை பேருக்கு பீச்சுக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? கை இருக்குங்க, கை இருக்குங்க, கை இருக்குங்க. ராகுலும் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் எங்க போனாங்க?
இவங்க அம்மா அப்பா எல்லாம் ஜாலியா இருக்காங்க, தண்ணியில போய் விளையாடுறாங்க. ஆனா ராகுல் எப்படி இருந்தான்? தண்ணிய பார்த்த உடனே இன்னும் சோகம் வந்துருச்சு. இப்போ என் கப்பல் இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? பீச்ல தண்ணி ஓரத்துல விளையாடி இருப்பேன்னு, கப்பல் இல்லையேன்னு சோகமாயிட்டான். சரி நீ போய் இந்தாடா இந்த காசை வச்சுக்க, அந்த கடையில போய் ஏதாவது சாப்பிடுன்னு அனுப்பி விட்டாங்க. காசை எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கு ஓரமா வந்தான். அலெக்ஸ் இந்த முன்ன பிடிங்க, தூக்கி ஓரமா உட்காருங்கன்னு. ஆமா கவனிங்க, என்ன பாருங்க, காசை எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கு போனான். சரி அந்த பீச் ஓரத்துல பஜ்ஜி ஏதாவது இருக்கும் சாப்பிடுவோன்னு போனா, அங்க ஒரு பெரிய கடை இருந்தது. அந்த கடையில நிறைய பழைய உடைஞ்சு போன பொருள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த கடையில ஓரத்துல உடைஞ்சு போய் ஒட்டு போட்டிருந்த ஒரு கப்பல் வச்சிருந்தாங்க. ராகுல் அப்படியே பார்த்தான். இது ஏன் கப்பல் மாதிரியே இருக்க அப்படின்னு பார்த்தா, அதுல என்ன பேர் போட்டிருந்தது? என் கப்பல் தான். நேரா கடைக்காரன்ட்ட போனா, அங்கிள் அதோ இருக்குல்ல அந்த எல்லோ கலர்ல ஃப்ளாரசன்ட், அது ஏன் கப்பல். கடைக்காரர் என்ன சொல்லியிருப்பாரு? உன் கப்பல அப்படின்னு எடுத்து கொடுத்துருப்பாரு. பிச்சு விடுவேன். நான் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன், யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன். காசு இருந்தா கொடு, நான் என்ன பண்றேன், கப்பலை தரேன். இவனுக்கு சோகமாயிடுச்சு. எவ்வளவு அங்கிள்? 200 ரூபாய். 200 ரூபாயா? என் கையில 20 ரூபாய் இருக்கு, தருவீங்களா? 20 ரூபாய் தான் பாப்பேன். அங்கிள் அந்த கப்பல் நான் செஞ்சது. யார் செஞ்சா என்ன பாருங்க, அதுல என் பேர் போட்டிருக்கு ராகுல். ஆமா இவர் மட்டும் தான் ராகுல், இங்க வேற யாரும் ராகுல் இல்ல, இவர் மட்டும் தான் ராகுல. 200 ரூபாய் இருந்தா கொடு, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அழுதுகிட்டே நேரா பீச்ல இருந்து அவங்க அம்மா கிட்ட வந்தா, மம்மி மம்மி ஒரு 200 ரூபாய் கொடுங்க. 200 ரூபாயா? எதுக்குடா? என் கப்பல் நான் செஞ்சல, கப்பல் அது அங்க அந்த அங்கிள் வச்சிருக்கிறாரு, ஆனா 200 ரூபாய் கொடுத்தாதான் தருவாராம். ஏய் அதெல்லாம் தர முடியாது, ஏதாவது கொடுங்க. என்கிட்ட இப்ப இல்லடா, நீ சேர்த்து வச்சிருக்கல அதை வச்சு வாங்கி. சூப்பர் ஐடியா, வர அப்படி நேரா வீட்டுக்கு ஓடுனா. அவன் சேர்த்து வச்சிருந்த உண்டியல்ல இருந்து காசு எடுத்தான். அதுல 150 ரூபாய் இருந்தது. எவ்வளவு இருந்தது? அவனுக்கு ஒரே சந்தோஷம், இன்னும் எவ்வளவு வேணும்? 50 ரூபாய் தான். நேரா அவங்க அம்மா கிட்ட வந்தா, மம்மி என் உண்டியல்ல 150 ரூபாய் இருக்கு, இன்னும் 50 ரூபாய் கொடுங்க மம்மி. நான் ஏற்கனவே நீங்க பஜ்ஜி வாங்க கொடுத்த 20 ரூபாய் வச்சிருக்கேன், அப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 170 ரூபாய் இருக்கு, இன்னும் எவ்வளவுதான் வேணும்? 30 ரூபாய் தான், ப்ளீஸ் கொடுங்க மம்மின்னு கேட்ட உடனே, வச்சுக்க போய் தொலை, நேரா வாங்கிக்கிட்டான். அவன் சேர்த்து வச்ச பணம், அவங்க அம்மா கொடுத்த பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்தான். கொடுத்து அந்த கப்பலை வாங்கிக்கிட்டான். வாங்கி அப்படியே இருதயத்துக்கிட்ட வச்சுக்கிட்டான். எவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. அப்படியே பிடிச்சிக்கிட்டான். இனி நான் உன்னை விடவே மாட்டேன், உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் பிடிச்சிக்கிட்டான். போகும்போதே சொன்னான் அந்த கப்பலை பார்த்து, ஏ கப்பல் நீ எனக்கு 2 முறை சொந்தம்னு சொன்னான். எத்தனை முறை? எப்படி 2 முறை சொந்தம்? இதை உருவாக்குனது யாருதான்? ஏய் இந்த கப்பலை செஞ்சது யாரு? ராகுல் தான் செஞ்சான், அப்படித்தானே? 2வது இந்த கப்பலை விலை கொடுத்து வாங்கினது யாரு? ராகுலுக்கு எத்தனை முறை சொந்தம்? 2 முறை. தம்பி தங்கச்சி நானும் உனக்கு சொல்றேன், என்ன பாரு, நீங்களும் ஒருத்தருக்கு 2 முறை சொந்தம். யாருக்கு தெரியுமா? யாருக்கு? ஏன் தெரியுமா 2 முறை? முதல்ல உன்னை உருவாக்குனது யாருதான்? உன்னை அழகா கண்ணு மூக்கு வாயெல்லாம் செஞ்சு இப்படி ஒரு குடும்பத்துல அப்பா அம்மாக்கு பிள்ளையா வச்சது யாருதான்? 2வது நாம செஞ்ச பாவத்துக்காக, தம்பி கவனி கவனி, நாம செஞ்ச பாவத்துக்காக தப்புக்காக சிலுவையில அவர் உயிர் கொடுத்து, ரத்த சிந்தி உயிர் கொடுத்து நம்மளை பாவத்திலிருந்து காப்பாத்தினாங்க. அவர் ரத்தத்தை, பாய்ஸ், அவர் ரத்தத்தை
நமக்கு பாவத்துக்கு விலையா கொடுத்து நம்மளை பாவத்துல இருந்து காப்பாத்துனாங்க. யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட போய் கவனிய, ஏசப்பா நான் என்னை உருவாக்குனது நீங்க தான், அதே மாதிரி உங்க ரத்தத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கினதும் நீங்க தான், அதனால நான் பாவம் செய்ய மாட்டேன், உங்க பிள்ளையா தான் இருப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள, தம்பி கவனி, அவங்கள இந்த ராகுல் எப்படி கப்பலை பக்கத்துல வச்சுக்கிட்டானோ அதே போல ஏசப்பா தான் பக்கத்துல வச்சுக்குவாங்க. எத்தனை பேருக்கு ஏசப்பா அவர் பக்கத்துல வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு? உங்களை ஆசையா இருக்கா? அப்படியே தலைமையில கைவிங்க, ஒரு நிமிஷம் கண்ணு மூடுங்க. பக்கத்துல அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அதெல்லாம் நீ யோசிக்க கூடாது. நீ மட்டும் கண்ணை முடிக்கும். நான் பாக்குறேன் யார் அழகா கண்ணை மூடி இருக்கான்னு நான் பாக்குறேன். ரெட் கலர் ஷர்ட் அண்ணே, அவனை கூப்பிடுங்க. என்ன வேணும்? கண்ணை மூடு. ஒருவேளை நீ கண்ணை மூடலைன்னா பரவாயில்ல, ஆனா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தலைமையில கை வச்சுக்கோ, கண்ணை முடிக்கோ. நான் உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். எதுக்கு தெரியுமா? இந்த கப்பல் எப்படி ராகுலை விட்டு பிரிஞ்சு போயிருச்சோ அதே போல நாமளும் நிறைய பாவம் செஞ்சு இயேசுவை விட்டு பிரிஞ்சு போயிட்டோம். பொய் பேசுறோம், கெட்ட வார்த்தை பேசுறோம், சண்டை போடுறோம், கேலி கிண்டல் பண்றோம், பிடிவாதம் பிடிக்கிறோம், எதிர்த்து எதிர்த்து பேசுறோம், மரியாதை இல்லாம பேசுறோம், திருடுறோம். எவ்வளோ தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் நிறைய செய்யறோம். வசனம் சொல்லுது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்னு. கண்ணை முடிக்க, தலைமையில கை வச்சுக்கோ. இப்ப நீ சொல்ல போற, ஏசப்பா நான் இனி அந்த பாவத்தெல்லாம் செய்ய மாட்டேன், இனி பொய் பேச மாட்டேன். மனசுக்குள்ளேயே நீ என்ன தப்பு செய்யறியோ சொல்லி இனி நான் அதை செய்ய மாட்டேன் ஏசப்பான்னு சொல்லு. மனசுக்குள்ளே சொல்லு, வாயை திறந்து வேணாம். நான் இனி பொய் பேச மாட்டேன், இனி சண்டை போட மாட்டேன், இனி கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இனி திருட மாட்டேன், இனி கேலி கிண்டல் பண்ண மாட்டேன், இனி எதிர்த்து பேச மாட்டேன், இனி அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன், நல்ல பிள்ளையா இருப்பேன். மனசுக்குள்ளே சொல்லு பார்ப்போம். கேர்ள்ஸ் எல்லாம் அழகா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட், வெரி குட். பாய்ஸும் சூப்பரா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றதை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள இயேசுப்பா, நான் பாவி இயேசுப்பா, என் பாவத்தை எனக்கு மன்னிங்க, என்ன உங்க பிள்ளையா ஏத்துக்கோங்க. இனிமே நீங்க தான் என் தெய்வம், நீங்க தான் என் கர்த்தர். நான் உங்களுக்காகத்தான் வாழ போறேன், உங்களுக்குள்ளதான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். இனி பாவத்துக்கு என் வாழ்க்கையில இடமில்ல, பிசாசுக்கு என் இருதயத்துல இடமில்ல. உங்க பிள்ளையா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே கை கூப்பிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. இப்போ ஒரு ஜெப பாடல் நான் பாடி ஜெபம் பண்ணிட்டு உங்களை கிளாஸ்க்கு அனுப்ப போறேன். ரெடியா? எல்லாம் கையை கூப்பி கண்ணை மூடி. இன்னும் உங்களை பார்க்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களாம் உங்களை பார்க்க வருவாங்க. இப்போ இல்லை, கண்ணை மூடி. யாரெல்லாம் கண்ணை மூடி இருக்காங்களோ கண்ணை மூடிக்கோங்க. ஒரு தடவை அந்த ஜெப பாடல் நான் பாடுறேன், பாடிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு கிளாஸ்க்கு போறோம். இன்னும் ஏசப்பாக்குள்ள எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது, ஏசப்பாக்கு பிரியமா எப்படி வாழ்றதுன்னு உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ணை மூடி. நான் ஒரு தடவை பாடுறேன், நம்ம டெய்லி இந்த பாட்டை பாட போறோம், பாடி ஏசப்பாவை ஆராதிக்க போறோம். எல்லாம் கை கூப்பி கண்ணை மூடி நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் இயேசுப்பான்னு சொல்ல போறேன். கேர்ள்ஸ் சூப்பரா கண்ணை மூடி இருக்காங்க. வெரி குட். என்னையே அர்ப்பணித்தே, நான் என்னையே அர்ப்பணித்தே, தன்னையே பலியாய் தந்த என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தே.
என்னையே அர்ப்பணித்தே, நான் என்னையே அர்ப்பணித்தே, தன்னையே பலியாய் தந்த என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தே. கண்ணை மூடி கை கூப்பி, நம்ம நிறைய தப்பு செய்றோம். சில தப்ப நம்ம வீட்டுல கூட மன்னிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப கண்ணை மூடி என் தப்பெல்லாம் எனக்கு மன்னிங்க ஏசப்பான்னு கேட்டா ஏசுப்பா உன் தப்ப மன்னிப்பாங்க. மன்னிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை அவர் பிள்ளையா ஏத்துக்குவாங்க. கண்ணை முடிக்கும், எல்லாம் கண்ணை மூடி உண்மையா சொல்லு, நான் இனி தப்பு செய்ய மாட்டேன். பாவங்கள் எத்தனையோ, என் பாவங்கள் எத்தனையோ, சாபங்கள் எத்தனையோ, என் துரோகங்கள் எத்தனையோ, அத்தனையும் மன்னித்து உம் இரத்தத்தால் மீட்டு கொண்டீ, அத்தனையும் மன்னித்து உம் இரத்தத்தால் மீட்டு கொண்டீ. என்னையே அர்ப்பணித்தே, நான் என்னையே அர்ப்பணித்தே, தன்னையே பலியாய் தந்த என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தே, என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தே, என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தே. எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். And I will worship you.